முகமது சல்மான். நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முதுகலை மாணவராக படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருக்கிறேன். மேலும் நான் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி மதுரையில் ஆராய்ச்சி அறிஞராக பணிபுரிகிறேன். இன்று நம் பார்க்க இருக்கும் பாடப்பிரிவு ONR 2 நீரியலில் அடிப்படை, அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு ஹைட்ராலஜி. இந்த பாடத்துல நம்ம முதல் அலகுல ஹைட்ராலஜி, பேசிக்ஸ் ஆஃப் ஹைட்ராலஜி பார்க்க போறோம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நீரை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நம்ம நீர் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மற்றும் அனைத்து உயிர்களும் ஒரு அடிப்படையான தேவையும் உணவிற்காகவும் தேவையாக உள்ளது. மேலும் இந்த உலகத்துல நமது உலகத்துல 3 பங்கு நீராக சூழ்ந்திருக்கு, 1 பங்கு நிலத்தால சூழ்ந்திருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 பங்கு நீரால சூழ்ந்திருக்கிறது தான் நம்ம உலகத்திலே அதிகமா நம்ம நிலத்தை விட தண்ணீர் தான் அதிகமாக இருக்கு. மேலும் அந்த 3 பங்கு தண்ணீர்ல, அதாவது நமக்கு 93% நீர் தான் மட்டும்தான் நம்ம குடிக்க தகுந்த நீரா இருக்கு. மேலும் மற்ற நீர்லாம் கடலில் மற்றும் ஆழ்கடலில் உள்ள உப்பு நீராக இருக்கு. அது நமக்கு பயன்பாட்டிற்கு தகுந்த நீராக இருக்காது. மேலும் இந்த அதாவது அந்த 3% மொத்தமாக 80% நீர் 80% நீர் நமக்கு பனிகள் மூலியமாகவும் மழை மூலியமாகவும் கிடைக்கிறது. மேலும் 25% நீர் நம்ம நிலத்தடி நீரில் இருக்கிறது. மேலும் இந்த அலைகளை ஃபர்ஸ்ட் ஹைட்ராலஜி, பேசிக்ஸ் ஆஃப் ஹைட்ராலஜி, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போறோம். ஃபர்ஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி. இந்த பாடத்துல நம்ம என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி, அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நீரியல் சுழற்சி அப்படின்வாங்க. ரெண்டாவது நீர்ப்பொழிவு. நீர்ப்பொழிவுனா இதெல்லாம் பிரிசிபிடேஷன் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அடுத்து நீர்ப்பொழிவின் வகைகள், அது பார்க்க போறோம். அடுத்து மழையின் செறிவு நிலை. செறிவு நிலைனா ஒண்ணும் இல்ல, அதோடைய அடர்த்தி, அதோட இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மழையின் மறுபடி நிகழ்வு முன் கண்ணோட்டம், அது பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மழையின் தீவிரம், கால அளவு, அதிர்வெண், IDF அப்படின்னுவாங்க. அதையும் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். அடுத்து மழைக்கு பாதிக்கும் காரணங்கள் அப்புறம் காரணிகளை பத்தி பார்க்க போறோம். மழை ஓட்டம் காரணிகள் பத்தியும் பார்க்க போறோம். மழை ஓட்டம்னா என்னன்னா சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னுவாங்க. ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், அதுக்கு இன்னொரு பேர் நீரியல் சுழற்சி அப்படின்னுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஹைட்ரோ என்ற சொல்லு கிரேக்கியத்துல இருந்து உருவானது. ஹைட்ரோ என்ற சொல்லின் அர்த்தம் நீர். ஹைட்ராலஜிக்கல் சுழற்சியை நம்ம நீர் சுழற்சி என்று இன்னொரு பேர் சொல்லலாம். இது என்னன்னா முதல்ல ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்லாம் என்னன்னா வளிமண்டலத்துல, அதாவது நம்ம பூமியில இருக்கிற தண்ணியும் வளிமண்டலத்துல இருக்கிற தண்ணியும் ஒரு பேலன்ஸ்டா சமமாக சுழற்சி நடந்துட்டே இருக்கணும். அப்பதான் இத நம்ம உலகத்துல அதோடைய சமமாக இல்லைன்னா அதாவது அதிகமா நம்ம மழை பெற்றுட்டா நமக்கு வெள்ளம் போன்ற இதெல்லாம் நடந்துரும். அதாவது கம்மியாக நமக்கு மழை கிடைச்சிட்டா வறட்சி, இது போன்ற இதெல்லாம் நடந்துரும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வளிமண்டலம் மற்றும் பூமியால் தொடர்ச்சியாக நடக்கும் நீரின் சுழற்சி மற்றும் மறுவிநேக செயல்முறைக்கு தான் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்வாங்க. இது தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருந்தாதான் நம்ம ஒரு சமநிலையா இருக்க முடியும். இந்த உலகத்துல நீரும் நமக்கு அதிகமா கிடைக்கும். மேலும் ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி பூமியில் மேல், அதாவது மேற்பரப்புல இருக்கிற தண்ணீரும் உள்ள நிலத்தில இருக்கிற தண்ணீரும் அடிப்பகுதியில் நீர் தொடர்ந்து நகரும் இயக்கத்தை விவரிப்பது. இது பூமியின் நகரும் வாயு மண்டலம், அதாவது நம்மளுடைய வளிமண்டலத்திற்கு அந்த ஈரப்பதம் சென்று அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த ஒரு நிலைநாட்டு, அதாவது ஒரு பேலன்ஸை இது பண்ணாதான் நம்மளுக்கு இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் நடந்து நமக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். அதாவது நமக்கு அதிகமா மழை பெய்யாம கம்மியாவும் மழை பெய்யாம இருக்கும். இதுல நம்ம நீரில் சுழற்சியில இடம்பெற்றுள்ள படிகள் என்னென்ன ஸ்டெப் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆவியாதல் பிளஸ் இலை நீராவி போக்கு, அதாவது ஆவியாதெல்லாம் எவாபரேஷன். இலை நீராவி போக்குனா டிரான்ஸ்பிரேஷன், அதாவது நம்ம செடி மரத்திலிருந்து தண்ணி உரியுறது. அடுத்து இரண்டாவது ஆவி ஒடுக்கம். ஆவி ஒடுக்கம் போன ஆவியை கண்டென்சேஷன் அப்படின்வாங்க. அதாவது அந்த இதுலதான் நம்ம மேகங்கள் உருவாகும், அந்த ப்ராசஸ். அது மூணாவது நீர்ப்பொழிவு, அதாவது அங்க மேகங்கள் உருவானதுல இருக்கிற நீர் எப்படி பொழியுது, எந்தெந்த மாதிரியான இதுல பொழியுது அப்படின்ட்டு. அப்புறம் பொழிந்த நீர் எப்படி நம்ம நிலத்துல ஊடுருவது, உட்கசிவு, நீர் வடித்தல், அப்புறம் மேல்மட்ட வழிந்தோடுதல். இதெல்லாம் நம்ம இப்ப தெளிவாக இந்த இதுல பார்க்க போறோம். முதல்ல ஆவியாதல். ஆவியாதல் என்பது ஒரு பரவலாக ஒரு டிஃப்யூஸ் மாதிரி அப்படின்வாங்க, டிஃப்யூஸ் செயல்முறை ஆகும். இதில் நம்ம அந்த திரவ நீர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம நிலத்தில் அப்புறம் கடலில் இருக்கிற நீர், திரவ நீர்
ஆவியாக மாறி மேற்பரப்புக்கு போகுது. அதான் வந்து இதுல வந்து மெயினாக நடக்கும். இதுதான் வந்து ஒரு ஹைட்ராலஜிக்கல் சுழற்சிக்கு அடிப்படையான கூறு வந்து ஆவியாதல். ஆவியாதல் நடந்தாதான் வந்து அடுத்தது வந்து நம்ம கண்டென்சேஷன் அந்த மத்த ப்ராசஸ் ஒடுக்கம் அப்புறம் வந்து மழை பொழிவு அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நடக்கும். அதாவது மண்ணின் மேற்பரப்பில் இருந்து ஆவியாதலின் மூலம் அளவு நீர் இழக்கப்படுகிறது. அதாவது நீர் வந்து இழக்கப்படுகிறது. அதாவது இதுக்கு முக்கியமான தேவை என்னன்னா வந்து சூரியனுடைய ஒளி, அந்த கதிர்வீச்சு இருந்தாதான் வந்து நமக்கு வந்து ஆவியாதலே நடக்கும். மேலும் உலகில் மழை வரும் பெறுவதற்கான முதன்மை ஆதாரம் கடல் தான். ஆனா அந்த கடல்ல இருந்து தான் வந்து அதிகமா வந்து ஆவியாதல், அதாவது நம்ம நிலப்பரப்பை விட கடல்ல வந்து 7 மடங்கு வந்து ஆவியாதல் வந்து அதிகமாக நடக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து நமக்கு வந்து சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து இங்க வருது. கதிர்வீச்சு வந்து இந்த பாருங்க, தண்ணி வந்து ஆவியாய் மேல போகுது. இதுதான் இந்த காணொலி. இப்படி இந்த சூரியன் தான் வந்து மெயினான, அதாவது ஒரு முதன்மை ஒளியாக இருக்கிறது. இதுல இருந்து வந்த அந்த சூடுனால வந்து நம்ம நீர் வந்து ஆவியாகி மேல பரப்பிற்கு செல்கிறது. அடுத்து வந்து இலை நீர் ஆவி போக்கு, அதாவது உயிருள்ள தாவரங்கள், அதாவது தாவரத்தில் ஒரு இந்த இலை தழை அதுல இருந்து தண்ணீர் வந்து மேலே மேல நீராவியாக வெளியேறி வளிமண்டலத்தில் நுழையும் செயலாகும். அதான் வந்து இலை நீராவி போக்கு. இதை வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எவாபரேஷனும் டிரான்ஸ்பிரேஷனும் சேர்த்து எவப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு முதன்மையான இதா இருக்கு. மல்நீர், அதாவது இது வந்து இலை தலையில் மட்டும் இல்லாம வேர்ல இருந்து கூட அந்த நீர் வந்து நகர்ந்து நம்ம வந்து வளிமண்டலத்துக்கு வந்து செல்லுது. இதுல வந்து முக்கியமா வந்து ஸ்டொமேட்டல் ஆவி வெளியேறுதல். அதாவது ஸ்டொமேட்டல் அப்படின்னா வந்து நம்ம இலைக்கு அடியில் இருக்கும் நுண் துளை, அதுல இருந்தா வந்து அதாவது மோஸ்ட்லி வந்து 90ல இருந்து 95% தண்ணீர் வந்து அதுல இருந்தா நீராவி போக்கா வந்து போகுது. அடுத்து வந்து கியூட்டிகுலர் ஆவி வெளியேற்றம். கியூட்டிகுலர்னா நம்ம இலைக்கு மேல வந்து ஒரு வேக்ஸ் லேயர் மாதிரி இருக்கும், ஒரு மெழுகு லேயர் மாதிரி இருக்கும். அது வந்து தடுக்கிறதுக்காக தான், நீராவி போக்கு அதிகமாக போகக்கூடாது, தடுக்கிறதுக்காக தான் அது வந்து இருக்கு. அது மூலியமா வந்து நமக்கு வந்து 5 to 10% வந்து இது நடக்கிறது. அப்புறம் வந்து லென்டிகுலர் ஆவி வெளியேற்றம் அப்படின்னு இருக்கு. அது வந்து நம்மளுடைய தண்டில் இருந்து ஆவி நீர் வந்து ஆவியாக போகிற வந்து செயல். மேலும் இந்த புகைப்படத்தின் மூலியமா என்ன பார்க்கலாம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செடி வந்து வேர்ல இருந்து வந்து தண்ணி எடுக்கிறது, நிலத்திலிருந்து தண்ணி எடுத்து வேர் மூலியமாக எடுத்து இலை தலையின் மூலியமாக மேலே அனுப்புகிறது. அதாவது என்னவென்றால் நம்ம வந்து செடி வந்து அதாவது ஒரு 98% தண்ணீரை வந்து நீராவி, அதாவது இலை நீராவி போக்காக விட்டுறது. உதாரணமாக இப்ப ஒரு செடி வந்து ஒரு 10 லிட்டர் வந்து தண்ணி எடுத்துக்குது அதனுடைய வளர்ச்சிக்காகனா, அதுல வந்து 2% தண்ணீர் தான் வந்து அதோடைய வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கும். மீதி எல்லாம் வந்து நீராவியா வந்து போயிடும். அதாவது ஒரு 8 லிட்டர் தண்ணி வந்து நீராவியா வந்து போயிடும். 2 லிட்டர் தண்ணி தான் அதோடைய வளர்ச்சி, அதோடைய உணவிற்கான தேவைக்காக வந்து பயன்படுத்தி கொள்ளும். அடுத்து வந்து இதுல வந்து அடுத்த 2வது ஸ்டெப் அப்படின்னுவாங்க ஆவி ஒடுக்கம் அப்படின்னுவாங்க, கண்டென்சேஷன் அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து அந்த எவாபரேஷன் ஆவியாக போன ஆவியில் உள்ள நீரூற்று காற்றில் குளிர்ந்த திரவமாக நீராக மாறும். அந்த போன ஆவி வந்து ஒரு திரவமாக மாறுது மேல போக போக. அதாவது நம்ம வளிமண்டலத்துல மேல ட்ரோபோஸ்பியர் அப்படின்னுவாங்க, அங்க போக போக வந்து இது வந்து இதாக குளிர்ந்து நீராக மாறுகிறது. இது சூடான மற்றும் ஈரமான காற்று அதாவது வாயு மண்டலத்தில் உயர்ந்து விரைந்து குளிர்ச்சி அடைந்துட்ட பிறகு வந்து மேகங்களாக உருவாகும். இதுதான் வந்து இந்த ஆவி ஒடுக்கம் அப்படின்னுவாங்க. மேகங்கள் உருவாவதற்கு ஆவி ஒடுக்கம் தான் வந்து ஒரு முக்கியமானது, அதாவது கண்டென்சேஷன் தான் வந்து ஒரு முக்கியமான செயலாக இருக்கிறது. ஏனென்றால் இது நீர் துளிகளை சேகரித்து மேலும் இவை கூட்டமாக ஒன்று சேர்ந்து மழை, பனி, இடி, அதாவது நீர் பொழிவு நம்ம எப்படிலாம் நம்மளுக்கு வந்து கீழே வந்து பொழியுதுன்னா வந்து மழை, பனி, இடி, அப்புறம் வந்து டியூ அப்படின்னு, அதாவது மழைனா ரெயின், டியூ, பனினா வந்து ஸ்னோ, அது மூலியமாக நம்ம பிரிசிபிடேஷன், அதாவது நம்மளுக்கு வந்து கீழே வந்து வருது அப்படின்னுவாங்க. இந்த செயல்முறை கூடுதலாக வெப்பத்தை வெளியிட செய்கிறது. இது வாயு மண்டலத்தின் சுழற்சியை இயக்குவதற்கு உதவுகிறது. அதாவது நமக்கே தெரியும், இப்ப மழை பெய்ய போகுதுன்னா வந்து அந்த சமயத்துல வந்து ரொம்ப வேர்க்கும். அப்ப நம்மளே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் அது என்ன சொல்றாங்கன்னா வெப்பத்தை வந்து, சூடான வெப்பத்தை வந்து அது வந்து இது கண்டென்சேஷன் ஆகும்போது அது வந்து வெளியாக்கும். இந்த புகைப்படத்துல தான் நம்ம வந்து ஆவி ஒடுக்கத்தை பத்தி பார்க்கலாம். என்னன்னா வந்து இங்க இருந்து தண்ணீரை சென்று சூரியன் மூலியமாக கண்டென்சேஷன் ஆயிட்டு மறுபடியும் இதுதான் கண்டென்சேஷன் ப்ராசஸ் அப்படின்வாங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து கண்டென்சேஷன், அதாவது ஆவி ஒடுக்கம் அப்படின்வாங்க. இது மூலியமாக அந்த நீர் குளிர்ந்து மழையாக நமக்கு வந்து திருப்பி தருகிறது. மழை, பனி, அதாவது பிரிசிபிடேஷன், நீர் பொழிவு அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அதுல வந்து நிறைய இது இருக்கு, அதை வந்து பின்னாடி வந்து பார்ப்போம். அடுத்து வந்து நீர் பொழிவு, இதுதான் வந்து பிரிசிபிடேஷன். அதாவது ஆவியால் உள்ளடிக்கப்பட்ட நீர் பூமியின் மேற்பரப்பில் இருந்து கீழே வந்து வருது. அதான் வந்து, அதாவது அந்த
மேகங்கள்ல இருக்கிற நீர் வந்து எந்தெந்த வகையில வருதுன்னா வந்து மழையா வரும், இல்ல பனியாக வருகிறது, இல்ல வந்து ஆலங்கட்டி மழையாக வருகிறது, அல்லது உறைபனி மற்றும் பனித்துளி, அதாவது டியூ அப்படின்னுவாங்க. அது நம்ம இந்த குளிர்காலங்கள்லாம் காலையில டைம்லாம் பார்க்கலாம். இந்த செடி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து துளி துளியா வந்து நீர் இருக்கும். அதான் வந்து பனித்துளி அப்படின்றாங்க. அது மூலியமா வந்து நமக்கு வந்து வருகிறது. இது வந்து ஒரு சுழற்சி, அதாவது ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு, அதாவது சமத்துவமா வச்சுக்கிறது. போன தண்ணி, அதாவது நீராவி அதுல போன தண்ணி வந்து திருப்பி வந்து நம்ம உலகத்துக்கே வந்து திரும்ப வந்து வருது, நம்ம பூமிக்கு வருது. இதுல வந்து நம்ம மழை பெஞ்சிட்டா வந்து நமக்கு வந்து நதி, குளங்கள், மண் நீர் வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து நிறைஞ்சிரும். இந்தியாவில் பெரும்பாலான நதிகள் நீரின் நிலை, அதாவது ஸ்ட்ரீம் மற்றும் குறிப்பாக வெள்ளம் போன்ற நிலைகள் இதுல இந்த நீர் பொழிவு தான் நடக்கும். அதாவது இதுல ஒரு சரிசமமாக இல்லாம அதிகமா பெய்தாலோ கம்மியா பெய்தாலோ நமக்கு வந்து அதிகமா பெய்தா வந்து நமக்கு வந்து வெள்ளம் போன்ற இதெல்லாம் நடக்கும். கம்மியா பெய்தா வந்து நமக்கு வந்து வறட்சி, மேல ரெண்டுமே நடக்கும். அதாவது சரிசமமாக நடக்கணும் இந்த இது வந்து நீர் சுழற்சி. அடுத்து வந்து ஊடுருவுதல்லாம் என்னன்னா வந்து நம்ம இப்ப மழை பெஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம மண்ணுக்குள்ள எப்படி வந்து தண்ணி வந்து போகுது அப்படின்னா அதான் வந்து ஊடுருவுதல் அப்படின்னாங்க. நீர், மண் அல்லது நிலத்தின் மேற்பரப்பில் இருந்து அடிப்படையில் புகுந்த தண்ணீர் நீர்நிலை, அதாவது வாட்டர் டேபிள், கீழே நம்ம கிரவுண்ட் வாட்டர் டேபிள் அப்படின்னு பாத்தீங்களா, அதுல போய் எப்படி வந்து சேருது, அதாவது பேஞ்ச மழை வந்து மண்ணுல இருந்து உள்ள போகுது. அதுக்கு பேர் தான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம இன்ஃபில்ட்ரேஷன் வந்து மணல்ல வந்து அதிகமாக நடக்கும். அதாவது டக்குன்னு உள்ள போயிடும். நம்ம மண்ணுல வந்து 2 துளைகள் இருக்கு, அதாவது பெருந்துளைகள், சிறுந்துளைகள்னு இருக்கு. பெருந்துளைகள்ல தண்ணி சேமிச்சு அது வந்து உடனே வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஊடுருவி செல்லிடும். சிறு துளைகள் வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே அந்த மண்ணிலே நிற்கும். அது என்னன்னா வந்து அதுதான் வந்து நம்மளுடைய செடி குடிக்கான வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த செயல்முறை நிலத்தின் நீர் வளங்களை சீராக கொண்டு செய்யும். அதாவது பயிர்களுக்கு மற்றும் உயிரினங்களுக்கு தேவையான ஈரப்பதம், அதாவது நம்ம மண்ணில் இருக்க ஈரப்பதத்தை வந்து இது வந்து இது பண்ணி வச்சுக்கோ. அதான் வந்து ஊடுருவுதல், இன்ஃபில்ட்ரேஷன் ரேட். பெய்த மழை வந்து இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது ஊடுருவி மணல்லே வந்து இருக்கும். அதான் வந்து ஊடுருவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து உட்கசிவு நீர் வடித்தல். உட்கசிவு, அதாவது நமக்கு வந்து மழை வந்து சாதாரணமா பெய்தா வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஆகி அது வந்து இதுல வந்து நமக்கு இதுக்கு போயிடும், கிரவுண்ட் வாட்டர் டேபிள், அதாவது நீர்நிலைக்கு வந்து செய்யலாம், அடி நீர்நிலைக்கு வந்து செஞ்சிடும். அதே வந்து உயர்ந்த மலை, அதாவது உயர்ந்த மலைனா வந்து ரொம்ப மழை பெஞ்சு உயர்ந்த மலைன்னா வந்து அதிக அளவுல மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா குறைந்த அது நமக்கு வந்து இப்ப அந்த மண்ணுல வந்து இவ்வளவுதான் வந்து ஈரப்பதத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கு. அதை தவிர்த்து மீதி எல்லாம் வந்து இது உள்ள வந்து போயிடும், அதாவது நிலத்தடி நீராக வந்து போயிடும். அதான் வந்து இதுல வந்து உட்கசிவு நீர் வடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீர் வந்து நம்மளுடைய நிலத்தடி நீருக்கு பயன்படுத்திக்கலாம். பட் வந்து அந்த நீர் வந்து நம்மளுடைய செடி கொடிகள் வந்து பயன்படுத்த முடியாது. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா மணல் மற்றும் ஓர் சுரண்டல் உள்ள இந்த மாதிரி, அதாவது மணல்ல வந்து அதிகமா வந்து இந்த உட்கசிவு நீர்வடித்தல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுல வந்து செடிக்கு வந்து தண்ணி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உயர்ந்த மலை நிலையிலிருந்து நீர் உட்கசிவும் செல்லும் போது நீரின் இழப்பு அவசியம். இல்லை என்றால் இது வந்து நம்ம அந்த தண்ணி வந்து அதிகமா மழை பெஞ்சிருச்சு, அப்ப தண்ணி வந்து மேலே நின்னா வந்து நமக்கு வந்து வெள்ளம் ஆயிடும், அது வந்து டிரைனேஜ் ஆயிடும். இல்லைன்னா அது வந்து வாட்டர் லாயிங், அதாவது தண்ணி வந்து அப்படியே தேங்கி நிக்கிற மாதிரி பண்ணிடும். இதுவும் வந்து ஒரு அவசியமான செயலா இருக்கு நம்மளுடைய இந்த நீர் சுழற்சியில. அதாவது இது நம்ம நிலத்தடிக்கு சென்று அந்த நீர் வந்து நிலத்தடி சென்றாதான் வந்து நல்லது. இல்லைன்னா வந்து நமக்கு வந்து டிரைனேஜ் ப்ராப்ளம் வந்து கொண்டு வரும். அப்புறம் வந்து வாட்டர் லாயிங், அப்படியே தண்ணி வந்து தேங்கி நின்னுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுல நம்ம பார்த்த இந்த பிக்சர்ல நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து அதாவது மழை பெய்யுது, இங்க இது வந்து மணல் வந்து பெர்குலேஷன் ஆகுது, அதாவது உட்கசிவு நீர் வடித்தல் ஆகி நம்மளுடைய நிலத்தடி வாட்டர் டேபிள்லாம் வந்து நம்மளுடைய நிலத்தடி நீர் அதுல போய் சேர்ந்துருது. இந்த தண்ணியை வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் இது வந்து மேல்மட்ட வழிந்தோடுதல், அதாவது ரன் ஆஃப், சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணீரை வந்து நம்மளால வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப கனமழை பெய்யும் போது, அதாவது நம்மளுடைய மண்ணிலையும் அதிகமாக ஈரப்பதம் இருக்கும்போது அந்த தண்ணீர் வந்து நம்ம நிலத்தடி நீருக்கு போவாது, நம்ம செடிகளும் வந்து பயன்படுத்த முடியாது. அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா வந்து அந்த தண்ணீர் வந்து மேலே அப்படியே அடிச்சுட்டே போவோம், அதாவது நதிகள்ல இதுல வந்து குளங்கள்ல அடிச்சுட்டு கடைசியா போய் கடல்ல வந்து கலந்துரும். இந்த நீர் வந்து நம்மளால வந்து பயன்படுத்த வந்து முடியாது. நீரின் இழப்பின் விதம், மண் வகை, அதோடைய எது பொருத்தெல்லாம் இருக்குன்னா மண் வகை, அதாவது மணல் அந்த மாதிரி மண்லாம் இருந்தா வந்து அது வந்து அதிகமாக இருக்கும் மேல்மட்ட இது. மழையின் தீவிரம் அல்லது நீர்காய்ச்சி அளவின் அடிப்படையில் மாறுபடுகிறது. அதாவது மழையின் தீவிரம் வந்து நீண்ட காலத்திற்கு ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சா வந்து
மண்ணுல வந்து அதுக்கு மேல ஈரப்பதம் வச்சிருக்க முடியாது. சோ அந்த தண்ணி என்ன ஆகும்னா வந்து அப்படியே அடிச்சிட்டு போவோம். அதான் வந்து மேல்மட்ட வழிந்தோடுதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புகைப்படத்துல பார்க்கலாம். நம்ம வந்து தண்ணி வந்து உள்ளே போக முடியலைங்க. அது பாட்டு அடிச்சிட்டு போகுது. இந்த ஓடை இதுல வந்து அடிச்சிட்டு கடைசியா போய் இதுல கடலில் கலக்கிறது. அதான் வந்து மேல்மட்ட வழிந்தோடுதல் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது வந்து என்னன்னா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு வருடத்திற்கு அதாவது 400 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு மழை வந்து பெறுகிறது. அதாவது தண்ணீர் வந்து நமக்கு தருகிறது. அதுல வந்து 215 மில்லியன் ஹெக்டேர் வந்து பெர்குலேஷன், அதாவது நம்ம நிலத்தடி நீருக்கும் அது வந்து உள்ள அந்த மணல்ல சென்று போகிறது. அதுல வந்து 70 மில்லியன் ஹெக்டேர் தண்ணி அப்படியே உடனே வந்து எவாபரேஷன் ஆயிடுது, நீராவி ஆகிறது. உடனே வந்து மழை பெய்ஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துல அது வந்து அதாவது 70 மில்லியன் ஹெக்டேர் தண்ணி அளவு வந்து உடனே வந்து நீராவி ஆயிடுது. இன்னொன்னு வந்து 115 ஹெக்டேர் தண்ணி மில்லியன் ஹெக்டேர் தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃப் வேஸ்டாக அடித்து கொண்டு சென்று நம்ம இதுல கடல்லையோ இல்ல ஆறுகளில் வந்து மேலோட்டமா அடிச்சுட்டு போறது வந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப பார்த்ததுக்கான ஒரே ஒரு இந்த புகைப்படத்துல வந்து மொத்தமா சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடல் நீர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆவி ஆகிறது. ஆவியாகி கடலில் இருந்து நம்ம வளிமண்டலத்தை நோக்கி செல்றது. இங்க பாத்தீங்களா, இங்க வந்து மரத்திலிருந்து அதே மாதிரி நீராவி போக்கு ஆகி நம்ம வளிமண்டலத்திற்கு செல்கிறது. சென்று என்ன ஆகுதுன்னா வந்து இங்க வந்து மழை மேகங்களாக உருவாகி மழை பெய்கிறது. மழை பெய்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த மலையில வந்து மழை பெய்கிறது. அதுல இருந்து நம்ம ஆறுகளுக்கு தண்ணீர் எல்லாம் வருகிறது. இதுல என்ன ஆகுதுன்னா வந்து தாவரங்கள் ஆறுகள்லாம் தண்ணி வருகிறது. இது வந்து கடல்ல வந்து மேற்பரப்பு நீரோட்டமா வச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணி வந்து சிலது வந்து நிலத்தடி நீரோட்டம், அப்புறம் வந்து இந்த ஊடுருவுதல் அதெல்லாம் நடந்து நம்ம நிலத்தடிக்கு வந்து இந்த நீர் செல்கிறது. இது என்னன்னா வந்து நம்ம சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இது வந்து மேலோட்டமா வந்து தண்ணி அடிச்சுட்டு போறதுதான். இது வந்து திருப்பி வந்து நம்ம இது கடல்ல கலக்கிறது. இதுதான் வந்து இந்த நீர் சுழற்சிக்கான இது ஒரு மொத்தமாக ஒரு புகைப்படம். இதுல இது வந்து சமமாக நடந்திருந்தாதான் வந்து நமக்கு வந்து நம்ம இந்த உலகத்தில் அனைத்து உயிரினங்கள் வாழ்வதற்கும் எந்த ஒரு வறட்சி இல்லது வெள்ளம் வராத பிரச்சனை வராத வரைக்கும் இது வந்து இந்த சுழற்சி வந்து அதாவது ஒரு பேலன்ஸ்டா சமமாக வந்து நடந்துட்டு இருந்தாதான் வந்து நல்லதாக நடக்கும். இதுல வந்து நம்ம மெயினா பார்த்தோம்னா நமக்கு சூரியன் தான் வந்து முதன்மையான இதா இருக்கு. சூரியன் வந்தாதான் வந்து நமக்கு வந்து நீராவி ஆகிட்டு அதன் மூலியமா தான் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அடுத்த ப்ராசஸ் ஆவி ஆகிறது. அப்புறம் வந்து கண்டென்சேஷன், இதுதான் வந்து கண்டென்சேஷன் அப்படின்னு குளிர்ச்சி ஆகி மேகமாக ஆகிறது அப்படின்ட்டு, அதாவது ஆவி ஒடுக்கம் நடந்து அடுத்து வந்து வளிமண்டலத்திலிருந்து நம்மளுக்கு வந்து நிலத்திற்கு வந்து மழையாக பொழிகிறது. இந்த கடைசி அந்த மழையை பொழிஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து நிலத்தடி நீர்லயும் போயிடுதும், கடைசியாக வந்து திரும்ப வந்து அந்த மேலோட்டமாக ஓடும் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த நீர் வந்து திரும்ப வந்து கடல்லே கறந்து இது ஒரு வட்டமா அதாவது சுழற்சியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுல வந்து நம்ம அடுத்தபடியா என்ன பார்க்க போறோம்னா வந்து இப்ப இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட், இது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நீர்ப்பொழிவு, அதாவது பிரிசிபிடேஷன் சொன்ன பாத்தீங்களா, அதனுடைய வகைகள் அப்படி பத்தி பார்க்க போறோம். நம்ம பிரிசிபிடேஷன் என்ன சொன்னேன், நம்ம நீராவி ஆகி போனதை வந்து திரும்ப வந்து நம்மளுக்கு கண்டென்சேஷன் அதாவது ஒடுக்கமாகி நமக்கு திரும்ப வந்து நம்ம பூமிக்கே வந்து வருது. அதான் வந்து நீர்ப்பொழிவு, அதாவது நீர்ப்பொழிவு அப்படின்னுவாங்க. இதோட வகை என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து தூறல், இரண்டாவது வந்து மழை, மூன்றாவது வந்து மழை தாரை, நான்காவது வந்து பனி, ஐந்தாவது வந்து பனித்துளி, ஆறாவது வந்து உலர்பனி, ஏழாவது வந்து ஆலங்கட்டி மழை, எட்டாவது வந்து பனிக்கனல் அப்படின்னுவாங்க. தூறல்லாம் வந்து நம்ம அதுவும் ஒரு ரெயின், அதாவது ரெயின் மழை தான், ஆனா வந்து ரொம்ப ட்ரிசில் அப்படின்னுவாங்க தூறல்லாம். மழைனா வந்து நம்மளுக்கு எப்பயும் தெரியும் ரெயின் அப்படின்ட்டு. மழை தாரைனா வந்து ஷவர்ஸ் அப்படின்னுவாங்க, தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு, அதுக்கு பத்தி தான் வந்து ஷவர்ஸ் அப்படின்னுவாங்க. பனி நம்ம வெண்பனியும் சொல்லலாம், அதான் வந்து ஸ்னோ. இந்த ஹிமாலயன் பகுதியிலாம் வர பனிமூட்டம், பனி இறங்குது பாத்தீங்களா, அதான் வந்து இது. பனி துளினா வந்து டியூ, அதான் முன்னாடியே சொன்ன. நம்ம இந்த பிப்ரவரி அந்த மாதத்துல எல்லாம் பார்த்தோம்னா வந்து நம்ம இந்த செடிகள்ல வந்து மேல வந்து லைட்டா வந்து தண்ணி ஒரு சொட்டாக இருக்கும், அதான் வந்து பனித்துளி. பின்னாடி பார்ப்போம் அதை பத்தி தெளிவா. அப்புறம் உலர் பனினா வந்து கிளேஸ் அப்படின்னுவாங்க, கிளேசியர் ஐஸ் அப்படின்னுவாங்க. அது ஆலங்கட்டினா வந்து ஹெயில் இல்லைன்னா ஸ்லேட் அப்படின்னுவாங்க. மழை பெய்யும் போதே வந்து கட்டி கட்டியா வந்து பெய்யும் ஆலங்கட்டி மழை. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது, ஒரு வெயில் காலம், ரொம்ப நாள் வெயில் காலத்துக்கு அப்புறம் மழை பெய்யுதுன்னா வந்து ஆலங்கட்டி மழை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பனிக்கனல் அப்படின்ட்டு. முதல்ல வந்து தூறலை பத்தி பார்ப்போம். தூறல் என்பது என்னன்னா ஒரு நீர் பொழிவு தான், அதாவது ஒரு மழை தான் மிக சிறிய துளியாக வந்து பெய்யும், அதான் வந்து தூறல் அப்படின்னுவாங்க. இதனுடைய மிக சிறிய துளியாக வந்து மழை பெய்யும். இதோடைய துளி அளவு என்னன்னா வந்து 0.5 மிமி அப்படின்னுவாங்க. அதோட விட்டம் வந்து ரொம்ப சிறிதளவா பெஞ்சிட்டே இருக்கும். இதை வந்து இன்னொரு பேர் நான் சொல்லுவாங்க மெல்லிய மலைன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப வந்து மெல்லிசான துளிகள் வந்து மழையாக பெய்யறதுனால வந்து மெல்லிய துளை அப்படின்னுவாங்க. இந்த தூறலின் அளவு பொதுவாக மிகவும் மெல்லிதாக இருக்கும். மலையுடன் ஒப்பிடுகையில் மெதுவாக திரவத்திரடை, அதாவது தண்ணி ரொம்ப ஸ்லோவா, அதாவது பொறுமையா இறங்குற மாதிரி தெரியும் நமக்கு. இதுல என்னன்னா இன்னொன்னு, 1 மணி நேரத்துக்கு இது தூறல் நமக்கு பெஞ்சாலும் நமக்கு 1 mm, அதாவது 1 மிமி தான் வந்து
மழை வந்து அதாவது நீர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்வாங்க. இதனால ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா வந்து திரவ துருளல், அதாவது இது தெளிவு வந்து குறைச்சு விட்டுரும். நம்ம வந்து வாகனங்களை செல்லும் போது தூரமா இருக்கிற பொருள்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியாது. இதான் வந்து தூறல் அப்படின்வாங்க. இந்த புகைப்படத்துல நம்ம பார்க்கலாம். இதான் வந்து தூறல் அப்படின்ட்டு ரொம்ப சிறிது அளவு மழையாக பெஞ்சிட்டு இருக்கு. அதான் வந்து தூறல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 2வது வந்து மழைப்பொழிவு, அதாவது ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இத. அதாவது மேகங்கள் ஒன்று கூடி நீராவியானத அந்த இதை கண்டென்சேஷனுக்கு அப்புறம் அந்த நீர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த கிராவிட்டி, அதாவது நம்ம புவி இருக்கும் விசையினால அதோடைய சக்தியை இழந்து அந்த வந்து கீழே வந்து விழுது. அதுக்கு பேர் தான் வந்து மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழைப்பொழிவு என்ற சொல், அதாவது என்னன்னா வந்து இது வந்து அந்த மலை வந்து 0.5 mm இருந்து 6 mm அதோடைய விட்டம், அதோடைய நீருடைய விட்டம் வந்து அதிகபட்சமா 6 mm வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மழைப்பொழிவு நிலப்பகுதிகள்ல இயற்கை இது பெய்ஞ்சாதான் வந்து நமக்கு வந்து நதிகள், ஏரிகள், நிலத்தடி நீர் இதெல்லாம் வந்து அதாவது திரும்ப பெற்று நீரை திரும்ப பெற்று அது வந்து புத்துணர்ச்சியாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மழைத்தாரைக்கு இன்னொரு என்ன வார்த்தை சொல்றாங்க வந்து துரிதமான மழை அப்படின்றாங்க. அதாவது ஒரு 2-3 நாள் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். நம்ம இப்ப ஏதாச்சும் புயல் உருவாயிடுச்சு அப்படின்னாங்களா, இல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்ம கடல்ல எங்கேயாச்சும் உருவாயிடுச்சு அப்படின்னா வந்து இதுதான் வந்து துரிதமான மழை அப்படின்வாங்க. இது வந்து பெரும்பாலும் வந்து குமுலோ நிம்பஸ் மேகங்கள், அதாவது மேகங்கள் வந்து நிறைய வகைகள் இருக்கிறது. இந்த குமுலோ நிம்பஸ் மழை, இந்த மேகம் மட்டும்தான் வந்து மழை வந்து தரும். அந்த மேகங்கள் மூலியமா வந்து பெறக்கூடிய மழை தான் இது. மழை பலத்த மற்றும் மிதமான அளவிற்கு மழை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதே சமயம் திடீர்னு நிக்கும், திடீர்னு வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்க நடக்கும்னா, மழைத்தாரைகள் பொதுவாக வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்களில், குறிப்பாக பகல் அல்லது மாலை நேரங்கள்ல இது வந்து இந்த மழை வந்து நம்ம வந்து காலையில மாலையிலயும் இந்த மழைத்தாரை, அந்த ஷவர்ஸ் அப்படின்வாங்க, ரெயின் ஷவர்ஸ் அப்படின்வாங்க, அதை வந்து நம்ம வந்து இந்த மழை வந்து பெய்யும். இந்த மழை துளிகள் வந்து ட்ரிசிலோட வந்து அதிக பெருசா, ட்ரிசில் நம்ம தூறல்னு பார்த்தோம் பாத்தீங்களா, சாரல் மலை அப்படின்வாங்க. ட்ரிசில்லாம் வந்து ஒப்பிடுகையில் பெரும்பாலும் பெருசா, இது வந்து இந்த மழை வந்து பெருசாகவே இருக்கும். அதோடைய ஒவ்வொரு மழை துளியுடைய விட்டம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழைத்தாரை. அடுத்தபடியா வந்து பனி, அதாவது மழையெல்லாம் முடிஞ்சு அடுத்தபடியா வந்து பனி எப்படி, அதுவும் வந்து அதே அந்த ஆவி ஒடுக்கம் நடந்து அதே அந்த பிரிசிபிடேஷன், அதாவது நீர் பொழிவுகள் தான் வருது. கடலுக்கு மேல் உள்ள குளிர் வளிமண்டலம், அதாவது அந்த வளிமண்டலம் குளிர்ச்சியாக இருக்கும்போது அதாவது பனியாக படக்கூடியது தான் இந்த வந்து பனி, அதாவது ஒரு துகள்கள் மாறி பனியாக மாறிடும். ஏன் இது வந்து எப்ப நடக்கும்னா வந்து பனி மெதுவாக பரவலாக பூமியின் எந்த பகுதியில் வந்தாலும் அது வெள்ளை, அதாவது பனி எப்ப வந்து நம்ம வானத்திலிருந்து கீழே வந்தாலும் அது வந்து வெள்ளை நிறத்தில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்ப நடக்கும்னா, நம்ம வளிமண்டலத்துல வந்து அதாவது வெப்பநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடுச்சுன்னா, அதாவது இல்லைன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு போயிடுச்சுன்னா வந்து அது மழை வந்து பனியாக வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து இந்த பனிக்காலங்கள மோஸ்ட்லி வந்து இந்த ஹிமாலயன், இந்த சிம்லா அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து இந்த பனிமழை வந்து நம்ம அது வந்து அதிகமாக வந்து பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து இது வந்து வெள்ளையாக இருக்கும், அது எப்பவுமே வந்து வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பனியுடைய அடர்த்தி பத்தி சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா வந்து 0.06 to 0.15 கிராம் ஒரு கியூபிக் மீட்டர்ல வந்து, அதாவது அதோடைய இன்டென்சிட்டி, அதோட வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிமாலயன் பகுதிகளில் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புகைப்படத்துல பார்க்கலாம். என்னன்னா வந்து இது மழையாக தான் வரும். இந்த அதாவது அந்த வெப்பநிலை வந்து ரொம்ப குறைதா இருக்கிறதுனால வந்து இது வந்து பனியாக மாறி நமக்கு வந்து பனியாக வந்து காணப்படுகிறது. இது வந்து சிம்லாவுல போன வருஷம் நடந்த இந்த பனிமலை. அடுத்தது வந்து பனித்துளி முன்னாடியே சொன்னோம், அதாவது மண்ணில் மேல்நிலை அல்லது பொருட்கள் மேல வந்து சிறு சிறு துளிகளாக வந்து அந்த குளிர்ந்த நீர் வந்து தண்ணீராக மாறி வந்து படர்ந்திருக்கும். அதான் வந்து பனித்துளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் அல்லது குளிர்ந்த வானிலைகளில் வளிமண்டலத்திலிருந்து நம்மளுக்கு வந்து திரவமாக மாறி வந்து இது இருக்கும். இதுல வந்து துளி அளவு பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து பனித்துளிகள் மிகவும் சிறிதாது, பெரும்பாலும் தெளிவாக காணப்படுவதில்லை. ஏன்னா இது வந்து ஒரு மங்கலான நமக்கு ஒரு இதா வந்து உருவாக்கும். அவை மேற்பரப்பில் மென்மையான ஈரத்துடன் உள்ள ஒரு அடர்த்தியாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இடம் எங்கெங்கெல்லாம் இந்த பனித்துளிகள் நம்ம பார்க்கலாம்னா வந்து பனித்துளிகள் பொதுவாக பூமிக்கு அருகில் உள்ள மேற்பரப்புகளில் காணப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா பாத்தீங்கன்னா புல் இலைகள், அப்புறம் மண், அப்புறம் கார், நம்ம இரவுல நிப்பாட்டிட்டு காலைல பார்த்தா வந்து ஃபுல்லா வந்து இதா இருக்கும், தண்ணியாக சூழ்ந்திருக்கும். அதான் வந்து பனித்துளிகள், டியூ அப்படின்னுவாங்க. இது எந்த நேரத்துல வந்து நம்ம பார்க்கலாம் வந்து இரவு மற்றும் அதிகாலை வேலைகள்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது குளிர்காலத்துல நம்ம டிசம்பருக்கு அப்புறமே ஆரம்பிச்சிடும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி,
பிப்ரவரி மார்ச்சுக்கு முன்னாடியே வந்து இந்த டியூலாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இந்த புகைப்படத்துல நம்ம பார்க்கலாம் அந்த டியூ, அந்த தண்ணீர் வந்து இங்க பாருங்க இந்த செடியில வந்து படர்ந்து இருக்கு. இதான் வந்து டியூ அப்படின்னுவாங்க, பனித்துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து உறைபனி மழை அப்படின்னுவாங்க. உறைபனி மழை என்பது தனிந்த வெப்பநிலையில் காற்றின் குளிர்ச்சி நிலை, அதாவது இதுவும் வந்து காற்றுல குளிர்ச்சி இருக்கும்போது என்ன ஆகும்னா இது மழை துளியாக தான் வரும், ஆனா குளிர்ச்சி அதிகமா இருக்கிற போது இது வந்து ஒரு ஐஸ் கட்டியா மாறிடும். அதான் வந்து உறைபனி மழை அப்படின்னுவாங்க. மழை துளிகள் தாரையில் விழும்போது உடனே உறைந்து உறைபனியாக உருவாகி விடுகிறது. இது உறைபனினா என்னன்னா வந்து மழை நீராக தான் வரும், நம்மளுடைய அதாவது நம்மளுடைய வளிமண்டலத்துடைய வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது அது ஒரு ஐஸ் கட்டியாக, ஐஸ் நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட்டியாக மாறி அப்படியே நம்ம பூமிக்கு மேல வந்து விழும். அதான் வந்து உறைபனி மழை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கிளேஸ் ஐஸ் அப்படின்னு, கிளேசியர், ஸ்னோ அண்ட் கிளேசியர் அப்படின்னு, கிளேஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை மற்றும் பனித்துளிகள் கலவையுடன் இது வேறுபட்டது. அதாவது இது வந்து மழைக்கும் இல்ல பனித்துளிகளுக்கும் அந்த ரெண்டுத்துக்குமே இருக்காது, இது வந்து டிஃபரெண்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மழை துளிகள் தாரையிலிருந்து நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரத்திலிருந்து அதாவது வரும்போதே அது வந்து கட்டியாக மாறிதான் வருது. ஆரம்பிக்கும் போது மழையாக ஆரம்பிக்கும், நம்ம வளிமண்டலத்துல மேல இருந்து வரும்போதே வந்து அது வந்து தாரையாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை அதிகமாக குளிர்ந்து தாரை, மரங்கள், மின்கம்பம், விமான நிலையங்கள், அதாவது விமானத்துக்கு மேல இதெல்லாம் வந்து ஐஸ் கட்டியா வந்து பறந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்த நார்த் இந்தியா, அதாவது நம்ம இதுல வந்து பார்க்கலாம். ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் டெல்லி, இந்த மாதிரி இடத்துல, சிம்லா, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த உறைபனி மழையை நம்ம வந்து அடிக்கடி பார்க்கலாம். இதுல வந்து இந்த உறைபனி அடர்த்தியாகவும் பல சென்டிமீட்டர் தடிமன், அது வந்து என்ன பண்ணணும், பனி மேல பேஞ்சு வந்து தடிமனா ஆக்கி விட்டோம், ரோட் மேல எல்லாம் வந்து ஆக்கி விட்டோம். நம்ம வந்து இது ரோட் மேல எல்லாம் ஃபுல்லா வந்து பனியாக மாறிடும். அது வந்து நமக்கு இது வாகனங்கள் செல்ல வந்து ரொம்ப வந்து கடுமையாக இருக்கும். சோ இதுக்கு வந்து கிளேஸ் ஐஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அடுத்து வந்து ஆலங்கட்டி மழை. ஆலங்கட்டி மழை என்பது பெரிய காற்றழுத்த, அதாவது இந்த கிளவுட்ஸ், குமுலோ நிம்பஸ் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா, இந்த மேகங்கள் மூலியமா தான் அதுக்கு வந்து வரும். இது வந்து உயர்ந்த நீர் வந்து அது வந்து ரவுண்ட் பந்துகளாக மாறிடும். அங்க வந்து காற்று, அதை வந்து அங்க குளிர்ச்சி அதிகமா இருக்கனால மேலே இது வந்து மேகங்கள்லயே வந்து கட்டியாக ஒரு உருண்டை கட்டியாக மாறி நமக்கு வந்து ஆலங்கட்டியாக வந்து மழையாக பொழிகிறது. குளிர்ந்த மேகங்களில் நீர்த்துளிகள் மற்றும் நீராவி பல முறை, இது எப்படி நடக்கிறதுனா வந்து நம்ம இந்த சுழண்டுட்டே இருக்கும்போது, அந்த நீராவி சுழற்சி நடந்துட்டே இருக்கும்போது ரொம்ப, அதாவது அங்க வந்து வெப்பநிலை ரொம்ப குறைந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவை ஒவ்வொரு முறையும் பனி அடுக்குகளால் மூடப்பட்டு ஆலங்கட்டியாக, அதாவது அந்த மேகங்கள்ல வந்து பனிகளால் மூடப்பட்டு, குளிர்ந்த நீரால் மூடப்பட்டு ஆலங்கட்டியாக இது வந்து உருவாகுது. இறுதியில் தாரையாக, அதாவது ஒரு மலையாக இது வந்து விழுகிறது அப்படின்றாங்க. மேலும் இது வந்து ஏற்படும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்ட்டு. ஆலங்கட்டி மலை பெரும்பாலும் கடுமையான இடி மின்னலுடன் வருகிறது. நம்மளும் நிறைய இடத்துல, நம்ம போன வருஷம் கூட நான் இந்த ஆலங்கட்டி மலையை பத்தி, நான் எங்க ஊர்ல ஆலங்கட்டி மலை பெஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக சூடான மற்றும் ஈரமான காலங்களில், அதாவது இந்த ஒரு மார்ச்ல இருந்து ஒரு ஏப்ரலுக்குள்ள அந்த மாதிரி சமயத்துல, அதாவது அப்பதான் சூடும் ரெண்டுமே தனிந்து ஒரே மாதிரியே இருக்கும். அந்த சமயத்துல இந்த ஆலங்கட்டி மலை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் இதோடைய சேதம் படுத்தும் திறன் என்னன்னா, பெரிய பெரிய ஆலங்கட்டி மலை ரொம்ப வந்து ஒரு வேகத்தோட, அந்த புவியீர்ப்பு விசையில வேகத்தோட வந்து விழுறதுனால என்ன ஆகும்னா வந்து பெரிதும் திடமாகவும் இருப்பது அவை பயிர்கள், அதாவது நம்ம வேளாண் பயிர்கள், அதுல வந்து அதுலயும் வந்து இது பண்ணும், வாகனங்கள், கூரைகள், இது அதெல்லாம் சேதப்படுத்தும். கூரை, அதாவது வீட்டு கூரை, வாகனங்களுடைய கண்ணாடி, பயிர்களுடைய வளர்ச்சி, அப்புறம் வந்து பயிர்ல வந்து நிறைய சேதப்படுத்தி விட்டுரும். மற்றும் பிற இதெல்லாம் வந்து அதாவது இது வந்து ரொம்ப தீவிரமா பெஞ்சா வந்து இது வந்து ஆலங்கட்டி மலை வந்து நிறைய வந்து சேதப்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஆலங்கட்டி மலையுடைய, நம்ம 2 வகையா சொல்லலாம். இது வந்து ஹெயில் அப்புறம் ஸ்லிட்ன்ட்டு. ஹெயில்லாம் வந்து இது ரொம்ப வந்து வெள்ளையா இருக்கும். அந்த கட்டி கட்டி பார்க்க முடியும்னு நினைக்கிறவங்களால கட்டி வந்து ரொம்ப பாத்தீங்களா அது மாதிரி இருக்கும். ஸ்லைட்லாம் வந்து இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா ஐஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீர் துளைகளா இருக்கும் அப்படின்னா. இது வந்து இந்த பனின்னு சொல்லுவோம் பாத்தியா, வெண்பனி மாதிரி இருக்கும் இது கட்டிகள், வெண்பனி கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மூடு பனி அப்படின்வாங்க, மிஸ்ட். மூடு பனி என்பது காற்றில் மிதக்கும் சிறிய, அதாவது இது வந்து நம்ம எங்க பார்க்கலாம், நம்ம கொடைக்கானல் அந்த சைட் எல்லாம் போனா நமக்கு தெரியும், அந்த மிஸ்ட் இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது மூடு பனிக்கு இன்னொரு பேர் வந்து மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொண்ட நிகழ்வாகும். இது என்ன பண்ணா வந்து ஒரு மாதிரியா வரும், புகமூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் தூரத்துல நம்ம கண்ணு தெரியற மாதிரி இருக்கும். அதே வந்து மூடர் பனி, ஃபாக் அப்படின்னா என்னதான், ஃபாக் என்பது, மூடர் பனி என்பது காற்றில் மிதக்கும் சிறிய நீர்த்திகள் கொண்டு ஒரு நிகழ்வு. இதுவும் அதே மாதிரிதான், ஆனால் வந்து ரொம்ப இது வந்து அடர்த்தியாக இருக்கும். ஃபாக்னா வந்து நமக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட என்ன இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது, அதான் வந்து சொல்றாங்க. ஸ்மாக்னா வந்து என்னன்னா வந்து
இந்த மூடர் பனி அதாவது ஃபாகையும் அது கூட நம்ம புகை ஏதாச்சும் எரிச்சு விட்டா வந்து அது வந்து சேர்ந்து வந்தா வந்து அதான் வந்து ஸ்மாக் அப்படின்னுவாங்க. இது வந்து ஸ்மாக்லாம் வந்து எங்க வந்து இந்த பெரிய பெரிய சிட்டிகள்ல குளிர்காலத்துல வந்து நம்ம பார்க்கலாம். டெல்லியில வந்து ஸ்மாக் அடிக்கடி வரும். அதான் வந்து பார்த்திருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்களா, இது வந்து மிஸ்ட். இந்த புகைப்படத்துல வந்து மிஸ்டும் இருக்கு, ஃபாகும் இருக்கு. அதாவது மூடல் பனி, மூடு பனி, மூடர் பனி அப்படின்னு ரெண்டுமே இருக்கு. இதுல வந்து மிஸ்டில் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவா தெரியுது. ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெளிவா தெரியுது. ஆனா ஃபாக்னா பாருங்க வந்து ஒண்ணுமே வந்து தெரியும். ரொம்ப அடர்த்தியா இருக்கு அந்த இது வந்து இறங்குறது வந்து குளிர்ச்சி. அடுத்த அடுத்த இப்ப பார்த்தது வந்து இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்தோம்னா வந்து நீர்ப்பொழிவின் வகைகளை பத்தி நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம். அதாவது பிரிசிபிடேஷன், ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிசிபிடேஷன் இது ஒரு பார்ட். இது வந்து இப்போ முடிஞ்சுச்சு. நம்ம என்னென்ன பார்த்தோம்னா அதுல வந்து தூறல்லாம் வந்து நம்ம சாரல் மலை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து மழைனா வந்து நமக்கு எப்பவுமே வர மாதிரி மழை. அப்புறம் வந்து மழை தாரை, பனி இது பத்தி நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து மழையின் செறிவு நிலை. அதாவது மழையின் செறிவு நிலைன்னு சொல்லலாம், இல்ல மழையின் அடர்த்தின்லாம், இல்ல மழையின் தீவிரம், அதாவது ரெயின் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுனா என்னன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு மழை வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டென்சிட்டி எவ்வளவு தீவிரமா மழை பெஞ்சிருக்கு, விடாம அப்படியே ஒரே அடியா அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வந்து சொல்லுவாங்க. மழையின் செறிவு நிலை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விழும் மழை அளவை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மில்லி மீட்டர், ஒரு மணி நேரத்துல எவ்வளவு நமக்கு வந்து மழை வந்து பெஞ்சிருக்கு அப்படின்ட்டு இது வந்து பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்எம் பர் ஹவர் அப்படின்னு வந்து எம்எம் பர் ஹவர்னா ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு மழை வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து இந்த அதனுடைய அழகான வந்து சொல்றாங்க. இது வந்து எதுல வந்து இது கணக்கிடுறாங்கன்னா வந்து மழை அறிவிட்டு கருவி, அதாவது ரெயின் காஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த மழையின் செறிவு நிலை, தீவிரம்னு சொல்லலாம், அடர்த்தியும் சொல்லலாம். அதை வந்து நம்ம வந்து கணக்கிடலாம். இதுல வந்து இந்த ரெயின் காஜ்ல இன்னொரு சிறப்பு என்ன இருக்குன்னா வந்து எந்த நேரத்துல மழை அது வந்து அதிகமா இருக்கு, எந்த டைமுக்குள்ள வந்து நமக்கு வந்து மழை வந்து அதிகமா பேஞ்சிருக்கு, எவ்வளவு எம்எம் பேஞ்சிருக்குன்றது நமக்கு வந்து இந்த மழையின் இதுல இந்த ரெயின் காஜ், அதாவது ரெயின் காஜ் கருவி இது வந்து இந்த வானிலை ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அதுல வந்து நமக்கு வந்து கணக்கிட்டு அதுலதான் வந்து சொல்லுவாங்க நமக்கு வந்து இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, இவ்வளவு எம்எம் வந்து பெஞ்சிருக்கு, இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இப்ப கூட நியூஸ்ல கூட பார்த்த சென்னையில வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல அந்த ஒரு நாள்ல பெஞ்சிச்சு அப்படின்ட்டு. இப்ப சில காலமாக மதுரையில வந்து இது ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டோம்னா வந்து ரொம்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சுச்சு. அதாவது எங்க கல்லூரி, அந்த வேளாண்மை கல்லூரியில நாங்க அந்த ரெயின் காஜ்ல கணக்கிடும் போது சொன்னாங்க அந்த ஒரு மணி நேரத்துல 7.5 mm, அதாவது கனமழை, அதிகனமழையே பெஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள பெஞ்சிச்சு அப்படின்னாங்க. இதுல வந்து நிறைய வகை இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேசான மழை, இந்த அடர்த்தியை பொறுத்து, இந்த செறிவு நிலையை பொறுத்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லேசான மழை. இதுல வந்து குறைந்த அடர்த்தியாக காணப்படும் அப்படின்வாங்க. என்னன்னா வந்து 2.5 mm பெஞ்சிருக்கும். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு 2.5 mm தான் வந்து மழை பெஞ்சிருக்கும். அப்ப வந்து இது வந்து லேசான மழை அப்படின்னு சொல்லுவாங்க. நடுத்தரமான மழை, நடுத்தர ஒரு அளவுக்கு மிதமான மழை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது வந்து எப்படி பெய்யுதுன்னா வந்து 2.5 to 2.5ல இருந்து 7.5 mm ஒரு அவருக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்கு அவ்வளவு மழை நம்மளுக்கு கிடைச்சிருந்தா வந்து அது வந்து மிதமான மழை அப்படின்வாங்க. கனமழைனா என்னன்னா மிக அதிக வினை, அதாவது ரொம்ப இன்டென்சிட்டியா பெய்யும். அதாவது செறிவு நிலையும் அதிகமா இருக்கும், அடர்த்தி அதிகமா இருக்கும், போட்டு நல்ல வேகமா பெய்யும். அது வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா வந்து 7.5க்கு மேல இருந்தா வந்து 7.5 mm மழை வந்து நமக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள கிடைச்சா வந்து அது வந்து கனமழை, அதி கனமழை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா வந்து மழையின் மறுபடி நிகழ்வு முன் கண்ணோட்டம் மற்றும் திரும்பும் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு நம்ம என்னென்ன அதாவது நம்ம முன் கண்ணோட்டம்னா வந்து நம்ம இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருடைய அந்த டேட்டா, மழையோடைய டேட்டாலாம் எடுத்துட்டு இவ்வளவு பெய்யுது, இந்த மாசத்துல இவ்வளவு பெய்யுது, இந்த மாசத்துல இவ்வளவு பெய்யுது அப்படின்ட்டு அதை கணக்கிட்டே வரணும். அதாவது முன்னாடி எப்படி பெய்ஞ்சிருக்கு அதை வச்சு நம்ம வந்து ஒரு தயார் நிலைக்கு வந்து கொண்டு வரணும். அதான் சொல்றாங்க. திரும்பும் காலம் என்பது வறட்சி, அதாவது பெருமழை அல்லது வெப்ப அலை போன்ற கடுமையான நிகழ்வின் அடிப்படையில், முன்னாடி நடந்த அடிப்படையில் எவ்வளவு சராசரி, அதாவது எவ்வளவு சராசரியா பெஞ்சிருக்கு, இப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து முன்கூட்டியே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதா வந்து இந்த வந்து முன் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு நம்ம நீர்நிலையை பராமரிக்கும் பணி மற்றும் வேற ஏதாச்சும் வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து இந்த முன்னாடி நமக்கு நடந்த அந்த சராசரி மழையை கணக்கிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்ப வந்து இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல வந்து அக்டோபர் நவம்பர்ல வந்து இவ்வளவு வந்து ஒரு 200 சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யும் அப்படின்லாம் இருக்கு. அப்ப வந்து அந்த சமயத்துல வந்து நம்ம வந்து முன்கூட்டியே வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து வந்து திரும்பும் காலம், அதாவது ரிட்டர்ன் பீரியட் அப்படின்றாங்க. இது என்னன்னா வந்து இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு. உதாரணம் ஒரு 100 வந்து மழை பெய்யுது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது காரணம் என்னன்னா வந்து ஒரு 50 வருடங்கள் நம்மளுடைய அதோட சராசரி எடுத்து பார்க்கிறோம். இப்ப நம்மளுக்கு வந்து அக்டோபர்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு 100 வந்து மழை வந்து எல்லா வருடமும் பேஞ்சிட்டு இருக்குன்னா வந்து அது வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து இந்த வருஷம் வந்து நம்ம கணக்கிடலாம். ஓரளவுக்கு நமக்கு வந்து 100 மழை பெய்ய போகுது. அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையா வந்து இருந்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கலாம். அந்த நிகழ்வு திரும்ப வருவதற்கான சராசரி காலக்கெடு அதான் வந்து ரிட்டர்ன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு மழை பெஞ்சிருக்கு. இப்பயும் அந்த டைம்ல வந்து கரெக்டா வந்துரும். இந்த அக்டோபர், நவம்பர் மாசத்துல வந்து வந்துரும் அப்படின்ட்டு. அதான் வந்து சராசரி பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுல எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? உள்ளூர் வளங்கள் நம்ம பாதுகாக்கிறதுலயும், கட்டுமான பணிகள் மற்றும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாசத்துல வந்து அந்த குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மழை தீவிரம், கால அளவு, அதிர்வெண் ஐடிஎஃப் அப்படின்னுவாங்க. மழை தீவிரம்னா முன்னாடி பார்த்துட்டு இன்டென்சிட்டி அப்படின்ட்டு, தீவிரம் செறிவு நிலை, அது கால அளவுனா வந்து எவ்வளவு நேரம் பெய்யுது அப்படின்ட்டு, அதிர்வெண்ணா வந்து ஃப்ரீக்வன்சி டக்குன்னு பெய்யுது, அதாவது ஃப்ரீக்வன்சினா வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கா அப்படின்ட்டு. இந்த ஐடிஎஃப்சி ரிலேஷன் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நீர்ப்பாசன கட்டமைப்புகள் அதெல்லாம் வந்து இந்த இதை கணக்கிட்டுட்டு அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த இதுக்கு வந்து கொண்டு போகலாம். நீர்ப்பாசன கட்டமைப்புகள் உதவும். அப்புறம் வந்து பரவலாக பயன்படுத்தும் ஒரு முக்கியமாக கருவியாகும். இது ஐடிஎஃப்சி தான் வந்து நிலத்திறப்புக்கும் நீர்ப்பாசன கட்டமைப்புகளுக்கும் நமக்கு வந்து இப்ப எவ்வளவு மழை பெய்ய போகுது, எந்த டைம்ல பெய்ய போகுதுலாம் தெரிஞ்சுட்டா வந்து நம்ம அங்க அந்த சிறிய குட்டை இல்லைன்னா நம்ம அங்க ஏதாச்சும் ஒரு கம்மாய் மாதிரி உருவாக்கணும்னா வந்து அதுக்கு வந்து இந்த அளவீடு தான் வந்து நமக்கு வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இதுல வேற என்னன்னா நமக்கு தெரிஞ்சுன்னா ஒரு புயலின் தன்மை எவ்வளவு இருக்கும், புயல் வந்து எவ்வளவு வேகத்துல வரும், எவ்வளவு மழை கொண்டு போறோம் முன்கூட்டியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மழையின் செறிவு நிலை, ஐடிஎஃப் உறவு, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீர்வள திட்டங்களை வடிவமைத்தல். அதாவது மெயினா வந்து இது எதுக்குன்னா வந்து மழையின் தீவிரம், அது எவ்வளவு மழை பெய்யுது, இந்த ஃப்ரீக்வன்சி அதிர்வெண், இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னா நீர்வள திட்டங்கள், ஏதாவது சிறிய டேம் கட்டுறோமோ இல்ல அதெல்லாம் கட்டும்போது அந்த இடத்துல இல்லைன்னா அது எவ்வளவு வந்து தண்ணி வேணும், எவ்வளவு வந்து தண்ணி வந்து நம்ம அது வந்து உட்கொள்ள முடியும், இவ்வளவு மழை பெய்ய போகுது அப்படின்ட்டு வந்து முன்கூட்டியே வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். இந்த உறவை குறித்து அடுத்தது வந்து மழையின் தீவிரம், கால அளவு, அதிர்வெண் பகுப்பாய்வு, இதோடைய முக்கியத்துவம்னா என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையின் எதிர்கால போக்குகளை கணித்து அதன் நம்பகத்தன்மை கடந்த காலத்தின் செயலின் அடிப்படையில் மதிப்பீட்டு செய்வது. அதாவது இப்ப நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், வானிலை ஆராய்ச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டோம், அவங்க வந்து முதல்ல ஒரு 30 வருஷம் வந்து அங்க சராசரி மழை எவ்வளவு அப்படின்னு பார்த்து வச்சிருவாங்க. அந்த சராசரி மழையை பார்த்து வச்சுட்டு இந்த வருஷமும் இவ்வளவு பெய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு, இந்த காலத்திற்கு இவ்வளவு பெய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து வெள்ளத்தை கொண்டு வரும் புயல்களின் நிகழ்வை கணிப்பது. அதாவது நம்ம இதுல இருக்க வங்காள விரிகுடால இருந்து நமக்கு புயல் வரும்போது அதோடைய எவ்வளவு மழை பெய்ய போகுது அதோடைய இதெல்லாம் வந்து நம்ம வந்து கணிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீரோட்டத்தை கணக்கிடுவது, மேலும் அதாவது நீர் இல்லாத பகுதிகள்லாம் என்னென்னு நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்து வந்து மண் சிதைவை கட்டுப்படுத்துது. அதாவது என்னன்னா வந்து நம்ம மழை வந்து எவ்வளவு அதிகமா பெஞ்சாலும் மண் சிதைவு, அதாவது மண் அரித்தல் அப்படின்னு பாத்தீங்களா, இது வந்து நம்ம இந்த மலைகள்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். லேண்ட்ஸ்லைடு வந்து நிலச்சரிவு, மண் அரிப்பு, அது வந்து எவ்வளவுக்கு ஒரு மழை வந்து அதிகமா பெய்யுதோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். அந்த மண்ணை வந்து தனிமைப்படுத்துதல், அங்க வந்து நம்ம செடி நட்டா வந்து மண் அரிப்பை வந்து தடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மண் அரிப்பு நடக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்து நல்ல செழிப்பான மண் வந்து அடிச்சுட்டு கீழே வந்து போயிடும். அதனால வந்து அங்க வந்து இந்த நம்ம நைட்ரஜன், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து அடிச்சுட்டு கீழே போயிடுறதுனால வந்து நம்ம அங்க இருக்கிற இதுக்கு வந்து செடி கொடிகளுக்கு வந்து அந்த இது சக்தி வந்து கிடைக்காது, வளரும் வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அப்புறம் வந்து நிரந்தர நீர்வள வளத்திட்டங்கள், அதாவது இதை வச்சு வந்து ஏதாச்சும் ஒரு டேம் கேம் நம்ம கட்ட போறோம் அப்படின்னா வந்து இந்த ஐடிஎஃப் இந்த பகுப்பாய்வு பண்ணதுக்கு மூலமாக வந்து நாம வந்து அது வந்து நிரந்தரமான வளத்திட்டங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மழை பாதிக்கும் காரணங்கள் அப்படின்ட்டு. முதல்ல என்னன்னா வந்து புவியியல் அமைப்பு. இப்ப மழை வந்து பெய்யுது, மழை வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி எல்லாம் பெய்யாது. இப்ப வந்து நம்ம இந்த சிறப்புஞ்சி, மாசேந்திரம், அந்த நார்த் ஈஸ்ட் சைட் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா, அதாவது 2000 வரைக்கும் வந்து மழை பெய்யும் அப்படின்ட்டு. அதே நம்ம வந்து அது பக்கத்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு வந்து ராஜஸ்தான் வந்து ரொம்ப கம்மியான மழை தான் பெய்யும். அதுதான் வந்து அதனால அது பாலைவனமா இருக்கு அப்படின்ட்டு. ஏன் அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. மழை வந்து ஏன் அதிகமா பெய்யுது, ஏன் கம்மியா பெய்யுது, அதனுடைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து புவியியல் அமைப்பு, அதோடைய ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர். அதாவது சிம்பிளான ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்க, சமுத்திரம், அதாவது நம்ம கடலுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக வந்து மழை பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம கண்கூடியா பார்த்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துருக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த
ஆஹ் சென்னை, கடலூர் இந்த இடத்துல கன்னியாகுமரியில ரொம்ப மழை பெய்யும். ஏன்னா அது 3 பக்கமும் கடலா இருக்கனால வந்து அதிகமா வந்து எப்பவுமே வந்து மழை பெய்வா இருக்கும். இதுல அதான் சொல்லிருக்கேன், சமுத்திரத்திற்கு அருகில் உள்ள நிலத்துல வந்து காற்று வந்து எப்பவுமே ஈரப்பதமாவே இருக்கும். அதனால வந்து அதிகமா வந்து அங்க வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமுத்திரம் மற்றும் பெரிய நீர்நிலைகள் அருகில் உள்ள பகுதிகளில் அதி கனமழை கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதிகமான மழை ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து மலை அமைப்பு. அதாவது என்னதான் வந்து சமுத்திரத்துக்கு பக்கத்துல இருந்தாலும், இப்ப மலை அமைப்பு நம்ம வந்து ஈர காற்று இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம மலைக்கு வந்து எதிர்பக்கமாக வீசணும். அதாவது காற்று வந்து எதிர்பக்கமாக வீசணும். அப்பதான் வந்து அது வந்து, அதாவது அதாவது மலையோட ஈரப்பதம் இருக்கு, ஈரப்பத காற்றை வந்து மலையில வந்து செங்குத்தாக அடிக்கும் போதுதான் வந்து மழை வந்து பெய்யும். இது வந்து ஒரு இது எப்பவுமே இருக்கிற ஒரு காரணி. இந்தியாவில் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்தியாவில் மழையின் வடிவமைப்பு, அதாவது மலை எப்படி எந்த பக்கம் வந்து இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து மழை இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காற்று மீது உள்ள மலைப்பகுதி ஈரம்பட்டு காற்றின் பாதிக்கும், அதாவது எங்க வந்து காற்று அந்த செங்குத்தா பட்டு வருகிறதோ அங்கதான் வந்து அதிக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவுல நம்ம வெஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது இது தென்மேற்கு, அதாவது தென் பக்கமா இருக்கிறது பாத்தீங்களா, அந்த இது மேற்கு திசை மலைகள் அப்படின்னுவாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து அதிகமாக மழை பெய்யும். அதாவது கேரளா சைடு வெஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்னுவாங்க. ஏன்னா வந்து இந்த புகைப்படத்துல வந்து பார்ப்போம், நம்ம வெஸ்டர்ன் கேட்ஸ்ன்றது என்னன்னா வந்து அங்க அந்தாண்ட சைடு வந்து நம்ம கேரளா சைடுல வந்து அரேபியன் சி வந்து இருக்கு. அதுக்கு செங்குத்தாக அமைந்துள்ளது தான் அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ். அதான் இது வந்து சொல்லுவாங்க விண்டுவேர்ட் லீவேர்ட் அப்படின்னுவாங்க. காத்து, அதாவது இதுதான் வந்து மலை காத்து இங்க அடிச்சு இந்த மலையில அடிச்சு பெய்யற இடத்துக்கு பேர் வந்து விண்டுவேர்ட் அப்படின்னுவாங்க. அது வந்து நம்ம கேரளாவா இருக்கு. அதனாலதான் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது. அந்த காத்து பட்டு வேறு திசைக்கு செல்லும், அது வந்து லீவேர்டு அப்படின்னுவாங்க. ரெயின் ஷேடோ, அங்க வந்து தூறல் கம்மியாக பெய்யும். அது நம்ம இந்த லீவேர்ட்ல வர்றது வந்து நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி எல்லாம் வந்து நம்ம வந்து லீவேர்ட் சைட்ல வந்து நமக்கு மழை பெய்யும். அந்த இதுல, அதாவது இந்த தென்மேற்கு பருவமழையில வந்து நமக்கு மழை பெய்யும். அதனால நமக்கு வந்து கம்மியா தான் பெய்யும். இது வந்து இங்க கேரளாவில் வந்து ரொம்ப அதிகமான மழை வந்து இங்க வந்து ஜூன் மாசத்துல ஆரம்பிக்கும். மழை ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சு கடைசியாக அது வந்து அப்படியே மேல நார்த் இந்தியாவை நோக்கி சென்று அங்க திரும்ப கீழே வந்து வரும் மழை அப்படின்னுவாங்க. இந்த விண்டுவேர் லீவேர் தான் வந்து மெயின். அதாவது விண்டுவேர்னா என்னன்னா வந்து இந்த மலைக்கான மேகங்கள் இருக்கும். இந்த ஈரப்பதமான காத்து மலையில அடிச்சு அதே பக்கம் விழுது பாத்தீங்களா, அதான் வந்து விண்டுவேர். அங்க வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் மழை. அதுக்கு பின்புறம், அந்த மலைக்கு பின்புறம் இருக்கிறதா வந்து லீவேர்ட் சைடு அப்படின்வாங்க. இது நம்ம தமிழ்நாடு பக்கம் வந்துடும். இது வந்து நம்ம உதாரணத்துக்கு இது வந்து கேரளா பக்கம் வந்துடும். அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவுல வர்றதுனால. அடுத்து வந்து காற்றுடைய வழி பொறுத்து வந்து மழை வந்து நமக்கு வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து இந்தியாவில வந்து மொத்தமா வந்து 2 மான்சூன் இருக்கு. அதாவது வடகிழக்கு பருவமழை இருக்கு, அப்புறம் வந்து தென்மேற்கு பருவமழை அப்படின்னு இருக்கு. வடகிழக்கு பருவமழையில தான் தமிழ்நாடுக்கு வந்து அதிகமா வந்து மழை இது வந்து பெய்யும். அது வந்து நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன். நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன்ல தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமாக மழை பெய்யும். ஆனா அதே வந்து நம்ம இந்தியா, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்கும்போது வந்து தென்மேற்கு பருவமழையெல்லாம் வந்து அதிகமாக வந்து மழை பெய்யும். ஏன்னா வந்து அது பேர் தான் வந்து மான்சூன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த காற்றின் திசையை பொறுத்து என்ன மாறுதுன்னு பாத்தீங்கன்னா அதான் அதுக்கு பேர் தான் வந்து மான்சூன் அப்படின்னுவாங்க. நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து உருவாகி வர்றது. இது வந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து நம்ம கேரளா மூலியமாக உருவாக்கி கேரளாவில் ஜூன்ல ஆரம்பிச்சு மேல அப்படியே நம்ம நார்த் இந்தியாவுக்கு சென்று அங்க ஃபுல்லா நல்லா மழை பெய்யும் கேரளால இருந்து எல்லாமே. ஆனா நமக்கு தமிழ்நாடு அப்புறம் அந்த ஆந்திர கடலோர பகுதிகளில் வந்து நமக்கு வந்து இதுலதான் வந்து வடகிழக்கு பருவமழையில தான் வந்து, அதாவது இந்த மாசம் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும் வடகிழக்கு பருவமழை. இந்த மாசத்துல தான் நமக்கு தமிழ்நாட்டுல பொறுத்தளவு அதிகமாக மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு காரணம் என்ன, சைக்ளோனின் பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புயலின் கண் மையம் எங்க இருக்கு, எங்க வந்து மழை அதிகமா இருக்கும் அப்படின்றது அதுவும் வந்து ஒரு காரணியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம பார்க்கலாம். இதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ட்டு என்னன்னா வந்து தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்ப ஆரம்பிக்கும்னா வந்து நமக்கு வந்து மே டு செப்டம்பரே ஆரம்பிச்சிடும். அதாவது இதுதான் வந்து அரேபியன் கடல். இது வந்து பே ஆஃப் கடல் அப்படின்வாங்க, வங்காள கடல் அப்படின்வாங்க, வங்கக்கடல் அப்படின்வாங்க இந்தாண்ட இருக்கிறது. சரியா, இது வந்து நம்ம இந்தியா. இதுதான் வந்து நம்ம இந்தியா. இங்க வந்து இந்த மழை வந்து ஆரம்பிக்குது கேரளா பக்கம் ஆரம்பிச்சு அப்படியே மேல நேரம், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல படாது அவ்வளவா. தமிழ்நாட்டுல அந்த 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் அந்த லீவேர்டு சொன்ன பாத்தீங்களா, அதனால மழை பெய்யும். இந்த
கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த நீலகிரி, தேனி, திண்டுக்கல் அந்த இடத்துல வந்து மழை பெய்யும். நம்ம மதுரையிலயும் அந்த இதுல வந்து நம்ம வந்து மழை வந்து எதிர்பார்க்கலாம் அந்த டைம்ல. மேல போயிட்டு இங்க வந்து ஹிமாலயனுடைய அடிப்பாகம் இருக்கும். அங்க போய் இந்த காற்றானது இங்க ஜூன்ல ஆரம்பிச்சு, இந்த இந்த தென்மேற்கு காற்று ஆரம்பிச்சு இங்க ஜூன்ல ஆரம்பிச்சு இங்க போய் பட்டு திரும்ப வரும். திரும்ப நம்ம பே ஆஃப் இந்த வந்து வங்கக்கடலுக்கு வரும்போதுதான் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு அக்டோபர்ல வந்து இந்த இதுல நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் அப்படின்வாங்க. வடகிழக்கு பருவமழை அக்டோபர்ல இருந்து நமக்கு டிசம்பருக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். இந்த சமயத்துலதான் வந்து இங்க வந்து நிறைய புயல்கள் வந்து உருவாகும். இது வந்து அந்தமான் நிக்கோபார், இது வந்து நம்ம வங்கக்கடல், இதுல புயல்கள் உண்டாகிதான் வந்து நமக்கு ஆந்திரா, அப்புறம் வந்து நம்ம சென்னை, இதுல வந்து அதிகமாக அப்பதான் வந்து அக்டோபர் டு நவம்பர்ல தான் வந்து அதிகமாக மழை பெய்யறதுக்கான காரணம் இதுதான் வந்து. அடுத்து வந்து இது வந்து சைக்ளோன் ஸ்டார்ம் அப்படின்வாங்க. அதாவது மான்சூன் பத்தி பேசிட்டோம். அடுத்து வந்து சைக்ளோன் ஸ்டார்ம், இதான் வந்து அந்த புயல் கண் அப்படின்வாங்க. இது வந்து இப்ப எங்க கரையை கடக்க போகுதுன்னா அந்த இடத்துல வந்து அதிக கனமழை வந்து எதிர்பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு பெரிய காரணியா இருக்கு நம்ம மழை பெறுவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா வந்து மழை ஓட்டம் அப்படின்ற, மழை ஓட்டம்னா வந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு, அதான் வந்து மழை வந்து பெய்யுது, அது உள்ள போக முடியாம மழை ஏன் வந்து அடிச்சுட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதான் வந்து மேலோட்டமா வந்து, அதாவது சர்ஃபேஸ் ரன் ஆகணும், மேல்மட்டமா வந்து மழை நீர் வந்து அடிச்சுட்டு போறது, அதான் வந்து மலை ஓட்டம். மலை ஓட்டம் என்பது மலையின் ஒரு பகுதி ஆகும். இது மேற்பரப்பில் அல்லது மண்ணின் வழியாக நீர், அதாவது தண்ணீர் வந்து மேற்பரப்பிலிருந்து அடிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் மலை ஓட்டம் என்றால் மேற்பரப்பு ஓட்டத்தை மட்டும் குறிக்கின்றது. மலை ஓட்டம் அப்போது எப்ப நிகழ்றதுன்னா வந்து இந்த மழை வந்து ரொம்ப நீண்ட காலமாக பெய்யுது, அதாவது அதிக கனமழை பெய்யுது, ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து பெய்யும் போது வந்து நம்ம மண்ணுல வந்து அதை வந்து உட்கொள்ற தன்மை வந்து கம்மியாயிடும். அதாவது அவ்வளவுதான், அது ஃபில் ஆயிடுச்சு, சேச்சுரேஷன் அப்படின்வாங்க. அதுக்கு மேல தண்ணி வந்து மண்ணுல வந்து போக முடியாது, அதனால வச்சுக்கவும் முடியாது. அப்ப என்ன ஆகும்னா வந்து அது வந்து மழை வந்து வேஸ்டாக சர்ஃபேஸ் ரன் ஆகும், மேலோட்டமாக ஓடிடும். அதான் வந்து மலை ஓட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மலை ஓட்டத்துக்கான காரணிகள் என்னென்னு அடுத்து வந்து பார்ப்போம். இது வந்து இப்ப நம்ம மழைக்கான காரணிகள் பார்த்தோம், மழை வந்து ஏன் அதிகமா பெய்யுது, எங்க இடத்துல ஏன் கம்மியா பெய்யுது அப்படின்னு காரணிகள் பார்த்தோம். இப்ப மழை ஓட்டத்திற்கான காரணிகள், இது வந்து ரெண்டு காரணிகளா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வானிலை காரணிகள் அப்படின்வாங்க. இதுல என்னன்னா வந்து மழை வீச்சு, அதாவது மழை வந்து எப்படி பெய்யுது, அதிகமா பெய்யுதா கம்மியா பெய்யுதா அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து மழையின் வினைவுனா நம்ம என்ன சொன்னோம், இன்டென்சிட்டி, செறிவு நிலை, அதாவது அடர்த்தி, எப்படி வந்து அடர்ந்த மழையா பெய்யுதா இல்ல வந்து 1 மணி நேரத்துல வந்து கம்மியா தான் பெஞ்சிருக்குன்னா வந்து அது வந்து நம்ம மணல் வந்து இழுத்துக்கும். அது வந்து ரொம்ப அதிகமா 7.5 mm அதிகமா வந்து 1 மணி நேரத்துக்குள்ள பெஞ்சா வந்து அந்த வந்து நம்ம நிலத்துல வந்து அந்த தண்ணீர் வந்து இருக்க முடியாது, அது வந்து மேலோட்டமா அடிச்சுட்டு போயிட்டு எல்லாம் வாட்டர் லாகிங் அப்படின்வாங்க, அப்படியே வெள்ளமாக நின்று மாறி அப்படியே ஒரு தேங்கி நின்றுக்கும் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து மழையின் கால அளவு, அதாவது ரொம்ப நேரம் மழை பெஞ்சா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து பெஞ்சா வந்து இந்த மலை ஓட்டம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இது காற்றின் திசைனா என்னது, அது வந்து இந்த மான்சூன் பத்தி சொன்னோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த காற்றின் திசை, பருவமழைக்கானது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இதற்கே மற்ற வானிலை காரணிகள் என்னன்னா வெப்பநிலை, காற்றின் வேகம், ஈரப்பதம், இதெல்லாம் வந்து இந்த மலை ஓட்டத்திற்காக இது காரணிகளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த மழை ஓட்டத்திற்கு இயற்கை நிலை காரணிகள் என்னென்ன அப்படின்னு முன்னாடி பார்த்தது வந்து வானிலை காரணிகள். அடுத்து வந்து இயற்கை நிலை காரணிகள் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பரப்பின் சாய்வு, ஸ்லோப் அப்படின்வாங்க, ஸ்லோப் ஆஃப் த சர்ஃபேஸ் அப்படின்வாங்க. இப்ப நம்ம ஒரு மலையில இல்ல ஒரு ஸ்லோப், அதாவது ஒரு ஸ்லோப் உள்ள பிளேஸ்ல வந்து நம்மளுக்கு மழை பெஞ்சா வந்து அந்த தண்ணி எங்கேயுமே வந்து உள்வாங்க முடியாது, அப்படியே ஃபுல்லா வந்து கீழே வந்துடும். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. பரப்பின் சாய்வு வந்து ரொம்ப முக்கியமான இதா இருக்கு இந்த மலை ஓட்டத்திற்கு. அதாவது உள்ள போகாம இந்த சர்ஃபேஸ் இதுக்கு வந்து நீராவியாக போறதுக்கு, நீராவி போகவே முடியாது, அப்படியே தண்ணி வந்து கீழே வந்து மொத்தமா அடிச்சுட்டு கீழே வந்துடும். நம்ம இந்த கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பகுதியில எல்லாம் வந்து மழை பெஞ்சா வந்து கீழே ஏதாச்சும் ஒரு டேம் கட்டி வச்சிருப்பாங்க, அங்கதான் வந்து ஃபுல் எல்லா மழை நீரும் வந்து சேமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதாவது மேல்நிலையான பரப்பில் நீர் ஓட்டத்தை எளிதாக உருவாக்கும். இது வந்து தண்ணி வந்து நிக்கவே விடாது, அது பாட்டு தண்ணி கீழே அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். அதான் வந்து பரப்பின் சாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பரப்பின் வடிவம், இது வந்து மேடும் பள்ளமாக மேடாக இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி வந்து ஃபுல்லா வந்து கீழே வந்துடும். அதான் வந்து மேடின் இது வடிவம் அப்படின்வாங்க. பரப்பின் வடிவமும் இதுவும் ஒரு பெரிய காரணியா இருக்கு மழை ஓட்டம், அதோடைய நீர் ஓட்டத்தை இது பண்றதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து மண்ணின் தன்மை அப்படின்வாங்க. இந்த தன்மை அப்படின்னு நம்ம எதை வச்சு இது பண்ணலாம்னா வந்து இப்போ வந்து மணல் அப்படின்னு இருக்கு, மணல் நம்ம ஆத்து மணல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து தண்ணி வந்து ஈஸியா வந்து உறிஞ்சிடும், அது வந்து உள்ள வச்சுக்கும். ஏன்னா அதுல வந்து அதிகமாக பெரிய துளைகள் அதிகமா இருக்கனால ஈஸியா வந்து உறிஞ்சி வந்து வச்சுக்கும். பெர்குலேஷன் அதிகமா இருக்கும், அதுல அந்த நம்ம ஊடுருவதுல அதிகமா இருக்கும், எல்லாமே வந்து தண்ணி வந்து டக்குன்னு உள்ள போயிட்டு நம்ம நிலத்தடி நீருக்கு போயிடும். ஆனா மற்ற இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, களிமண்ல எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து தண்ணி போவாது, அது வந்து மேல தேங்கியே நின்று இருக்கும். ஏன்னா அதுல வந்து நுண் துளைகள் தான் வந்து ரொம்ப அதிகம்.
அது ஃபில் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப தண்ணி இறங்குறது வந்து ரொம்ப நாட்கள் பிறகுதான் இறங்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா வந்து அந்த அந்த மாதிரி மண்லாம் வந்து இந்த மாதிரி நீரோட்டம் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண் ஊடுருவுதல் வீதம், அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் ரேட், அதன் அடு அத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கசிந்த மண் அல்லது மண் அடுக்கு மிகவும் கசிந்திருந்தால், அந்த மணல் போன்ற இருக்கிற மண்லாம் வந்து டக்குன்னு வந்து நம்ம இது வந்து கசிந்துரும், உள்ள போயிடும் வந்து. அந்த இதுல வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழை ஓட்டம். அதே வந்து இந்த மாதிரி களிமண் அந்த மாதிரி வேற மண்லாம் இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மழை ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்த புகைப்படத்துல அதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லோப்னு சொன்ன பாத்தீங்கன்னா பரப்பின் சாய்வு பாத்தீங்களா, இங்க மழை பெய்யுதுன்னா வந்து அப்படியே மொத்தமா வந்து கீழே வந்து ஒரு இடத்துல வந்து சேகரிச்சு பாருங்க. இதுதான் வந்து அந்த மலை பரப்பளவு, அப்புறம் வந்து பரப்பின் வடிவம், அதாவது செங்குத்தா இருக்கிறதுனால அங்க எங்கேயுமே வந்து தண்ணி வந்து உள்ள போறதுக்கான வழியில அப்படியே டக்குன்னு வந்து எல்லா தண்ணியும் வந்து இங்க கீழே ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க வந்து சேமிச்சு படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னா வந்து இதோட இன்னொரு காரியம் என்னன்னா சொல்றாங்கன்னா வந்து இந்த மழை ஓட்டத்தை வந்து கம்மியாக்குறதுக்காக சில காரணிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது காடு மற்றும் வேளாண் நிலங்கள். இப்ப நம்ம இந்த புல் அதெல்லாம் இருக்கிற நிலங்கள்லாம் தண்ணி வந்து என்ன ஆகும்னா வந்து அடிச்சுட்டு போகாது. அப்படியே வந்து அங்க வந்து அது அந்த வேர்கள்லாம் வந்து இப்ப காடு அப்புறம் அந்த செடி வேர்லாம் வந்து அப்படியே அந்த தண்ணியை வந்து இழுத்து பிடிச்சி வச்சுக்கும். அதான் வந்து இந்த காடுகள் மற்றும் வேளாண் நிலங்கள் வந்து அதுக்கு என்னென்ன மூலியமா உதவி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடு மற்றும் செடிகள் பகுதியில் இருக்கும் பரப்பளவின் ஓட்டத்தை குறைக்கும், அதாவது தண்ணியுடைய ஓட்டத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனெனில் அவை நீரை மண்ணில் ஊடுருவ செய்கிறது. ஏன்னா வேர் இருக்கிறதுனால வந்து அங்க இருந்து நல்லா ஊடுருவ செஞ்சு மண்ணையும் வந்து நல்லா ஒரு கிரிப்பா மாத்திடும். அதாவது சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து காற்றின் பாதிப்பு, அதாவது விண்ட் இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றாங்க. மலைப்பகுதிகளில் வந்து இந்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து நம்ம இந்த கிளாஸ் இப்ப இந்த இதுதான் இன்னைக்கான முதல் யூனிட்ல இதுதான் வந்து நம்ம இதுதான் வந்து நம்ம சொல்றதுக்காக வந்தோம். இது வந்து முடிஞ்சிச்சு. இதோடைய ஒரு சுருக்கமாக இதை வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து நீருடைய முக்கியத்துவத்தை வந்து பார்த்தோம். என்ன சொன்னோம், நீர் வந்து மனிதனுக்கு தேவை. அது வந்து நம்ம உலகத்துல அதிகமாக நீர் தான் இருக்கு. நிலப்பரப்பை விட நீர் பரப்பு தான் வந்து அதிகமாக இருக்கு. அந்த நீர்ப்பரப்பு இருந்தாலும் நமக்கு வந்து 2.5% தான் அதுல வந்து சுத்தமான நீராக இருக்கு. நம்ம பயன்படுத்த முடியும், மனிதர்கள் மற்றும் விலங்குகள் பயன்படுத்த முடியும், செடிகள் பயன்படுத்துறதுக்கு 2.5% மட்டும்தான் இருக்கு. அந்த 2.5% நம்ம எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தோம், பனிக்கட்டிகள்ல தான். பனிக்கட்டிகள், கிளேசியர், அப்புறம் வந்து நிலத்தடி நீர். பனிக்கட்டிகள், கிளேசியர்ல 70% சுத்தமான நீர் நமக்கு வந்து கிடைச்சிடும். இது எங்கன்னா வந்து நம்ம இந்த ஹிமாலயா எல்லாம் வந்து இந்த இண்டஸ் ரிவர் அப்படின்னுவாங்க. அது வந்து இந்த மேல இருக்கும் பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் அந்த பனி வந்து உருக்கி அந்த நீர் தான் வந்து அங்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் அது வந்து அதை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து அதோடைய ஹைட்ராலஜினா வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா வந்து தண்ணி அப்படின்னு பார்த்தோம். ஹைட்ராலஜிக்கல்னாலே வந்து தண்ணி அப்படின்னு பார்த்தோம். அது வந்து இது கிரேக்கிய வார்த்தை அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து இதுல ஃபர்ஸ்ட் பாடத்துல என்ன சொல்லியிருக்காங்க வந்து ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், அதாவது ஹைட்ராலஜிக்கல் சுழற்சியை பத்தி பார்த்தோம். அதுல வந்து 6 முக்கிய கூறுகள் இருக்குன்னு அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லா வந்து தெளிவாக அது வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து ஆவியாதல், இலை நீராவி போக்கு, அப்புறம் வந்து ஆவி ஒடுக்கம். ஆவியாதல் எவாபரேஷன், இது வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஆவி ஒடுக்கம்னா வந்து கண்டென்சேஷன், நீர் பொழிவுனா வந்து பிரிசிபிடேஷன், அப்புறம் வந்து ஊடுருவதெல்லாம் வந்து நீர் பொழிவுக்கு பிறகு நம்ம மண்ணில் நடக்கிற செயல்கள் என்னென்ன, ஊடுருவதா இல்ல உட்கசிவு, அதாவது நம்ம இதுக்கு நிலத்தடிக்கு செல்லுதா இல்ல மேலோட்டமா ஓடி போகுதா அப்படின்னு பார்த்தோம். இதுதான் வந்து ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு ஃபுல்லா நம்ம வந்து பார்த்தது வந்து ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் பத்தி வந்து ஃபுல்லா தெளிவா வந்து பார்த்தோம். அடுத்து ரெண்டாவதா நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து நீர்ப்பொழிவுனா என்ன, அதோடைய வகைகள் பத்தி பார்த்தோம். அதாவது தூறல், மழை, அப்புறம் வந்து மலைத்தாரை, பனிமூட்டம், அதை பத்தி, அப்புறம் வந்து பனித்துளைகள், அதை பத்தி எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து மழை என்பது முக்கியமான நீர்ப்பொழிவு. மழைதான் வந்து நமக்கு வந்து அதிகமாக தண்ணி தருது. மற்றவை என்னெல்லாம் இருக்குன்னா பழிமலை, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதுலயும் நமக்கு வந்து தண்ணி கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து மழையின் விளைவு, அதாவது ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி, அதாவது தீவிரம், அடர்த்தி, அதெல்லாம் சொல்லுவாங்க பத்தியா, ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி, அதை பத்தி பார்த்தோம். அதுல வந்து நம்மளுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 2.5 mm மழை பெஞ்சா வந்து அது வந்து ஒரு லேசான மழை அப்படின்னு சொல்லலாம். அதே 2.5 இருந்து 7.5 mm வரைக்கும் மழை பெஞ்சா வந்து அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு மிதமான மழை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே வந்து நமக்கு வந்து 7.5 mm அதிகமாக மழை போகும்போது தான் வந்து கனமழை, அதிகனமழை, அதாவது குறிப்பிட்ட நேரத்துல வந்து பெய்யுது, 1 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அதுல வந்து நம்ம வந்து அது எதுல ரெயின் காஜ் அப்படின்ட்டு, அதாவது மழை அளவிடும் கருவியில வந்து நம்ம வந்து அதை இது பண்ணலாம் அப்படின்னு வந்து அதை வந்து நம்ம வந்து
கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதுல மேலும் வந்து என்ன சொன்னோம்னா வந்து எந்த டைம்ல வந்து நமக்கு வந்து இந்த மழை தீவிரம் வந்து அதிகமா இருக்குன்னு கூட அதுல வந்து நம்ம வந்து அந்த டைம் கூட நமக்கு வந்து அதுல வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அப்புறம் என்ன சொன்னோம்னா வந்து இந்த ஐடிஎஃப் உறவு, அப்புறம் வந்து இன்டென்சிட்டி, டியூரேஷன், ஃப்ரீக்வன்சி, அதாவது ரெயினுடைய செறிவு நிலை, அதோடைய காலநிலை, அப்புறம் அதோடைய அதிர்வெண், அதை வச்சு நம்ம என்னென்னலாம் நம்மளுடைய முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பண்ணலாம், அதோடைய நீர்வள மேலாண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு அப்படின்றது அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். மேலும் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா வந்து இந்த நீர்நிலை, அதாவது நீர்நிலை, வாட்டர் ஷெட், இந்த சின்ன சின்னதா கம்மாய் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு நம்ம எப்படி தண்ணி சேமிக்கலாம், எவ்வளவு மழை பெய்ய போகுது அப்படின்ட்டு முன்கூட்டியாகவே அதெல்லாம் வந்து அவங்க சராசரி இவ்வளவு ஒரு வருஷம்னா வந்து சராசரியாக இவ்வளவுதான் மழை பெய்யும் அப்படின்லாம் இருக்கு. அதை பொறுத்து நம்ம இதெல்லாம் வந்து உருவாக்கலாம். எந்த சமயத்துல எந்த வேலை, அதாவது இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல வந்து நம்ம வந்து மழை வந்து அதிகமா பெய்யும். சோ அந்த டைம்ல வந்து வந்து எந்தெந்த வேலையெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்றது நம்ம வந்து இந்த பாடத்துல பார்த்தோம். மேலும் நம்ம இந்தியாவில வந்து சராசரியாக 1190 mm வந்து மழை வந்து பொழிகிறது. அதாவது அது இந்தியா மொத்தமா இருக்கிற எல்லா மாநிலங்களையும் சேர்த்து இவ்வளவு மழை வந்து பொழிகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா வந்து 990 mm வந்து மழை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பெய்யும். இது வந்து சராசரியாக வச்சிருக்காங்க. இந்த சராசரிக்கு மேல போனா வந்து மழை வந்து ரொம்ப அதிகமா பெஞ்சிருக்கு, அதனால வெள்ளம் கூட வரும் அப்படின்னு முன்னாடி கணிச்சிருக்காங்க. அந்த சராசரிக்கு கீழே போகும்போதுதான் ரொம்ப கீழே, அதாவது அந்த சராசரி மழை 990 mm பெய்யாம அதுல ஒரு 700 mm தான் பெஞ்சிருக்குன்னா வந்து அதை வந்து வறட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து ரொம்ப அது 700 mm கூட பெய்யாம 500 mm தான் பெஞ்சிருக்குன்னா வந்து அது வந்து மிக வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து வறட்சி மாநிலமாக அந்த 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 மாதிரியான இதை வச்சுதான் வந்து வறட்சி மாநிலமாக தான் அது வந்து குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த இதுல வந்து வேற என்ன பார்த்தோம்னா வந்து இதுல வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், நம்ம இப்ப இந்த அலகு 1ல இருக்கிற எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம். ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி பத்தி பார்த்துட்டோம், நீர் பொழிவு பத்தி பார்த்துட்டோம், பிரிசிபிடேஷன் பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம், அப்புறம் வந்து மழையின் செறிவு நிலை பத்தி பார்த்துட்டோம், அதோட மழையின் செறிவு நிலை, மழை என்னென்ன எப்படி எல்லாம் வகைகள்ல இருக்கு அதுவும் ஃபுல்லா பார்த்துட்டோம். அப்புறம் வந்து இந்த ரிட்டர்ன் பீரியட், அப்புறம் வந்து மழையின் முன்னோட்டம் கண்ணோட்டம் பத்தியும் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து மழையின் தீவிரம், கால அளவு, அதிர்வெண், அதை பத்தியும் வந்து நம்ம ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம் இந்த இதுல. அப்புறம் வந்து வேற என்னன்னா வந்து மழையின் ஓட்ட காரணிகள், அதாவது நம்ம வந்து மழை எப்ப அதிகமா பெய்யும், மழை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லா வந்து இந்த பாடத்தில் மூலியமாக பார்த்தோம். இந்த மழை ஓட்டம் காரணிகள் வந்து 2 வகையான காரணிகள் இருக்குன்னு நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம். இந்த புகைப்படத்துல வந்து நம்ம நீர் சுழற்சிக்கான அதாவது அந்த சுழற்சி முழுமையாக வந்து இந்த இதுல வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். கடைசியா வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன மொத்தமா பார்த்தோம் அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா வந்து இந்த நீர் சுழற்சியில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு மொத்தமாக ஒரு காரணியாக பார்த்துட்டோம். அதாவது முதல்ல வந்து ஆவி ஆகுது, கடல் நீர்னு, அப்புறம் வந்து நம்ம செடிக்கல்ல இருக்கிற நீர்லாம் வந்து ஆவியாகி நம்ம இதுக்கு வளிமண்டலத்துக்கு போகுது. வளிமண்டலத்துக்கு போயிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா வந்து அங்க வந்து குளிர்ச்சி அடைகிறது, அதாவது கண்டென்சேஷன் அப்படின்வாங்க. கண்டென்சேஷன் ஆகிவிட்டு என்ன ஆகுதுன்னா வந்து அது வந்து மேகங்களாக மாறி நமக்கு வந்து திரும்ப மழையாக பொழிகிறது. மழை பொழிந்த பிறகு என்ன ஆகுதுன்னா அது வந்து மழை பொழிஞ்சு விட்டது. அதாவது இங்கே அந்த லீவேர்டு இது இருக்கு பாருங்க, விண்ட்வேர் லீவேர்டு வந்து அது இங்கே இருக்கு. அதாவது காற்று இந்த பக்கம் வீசும்போது இந்த மழைக்கு இந்தாண்ட பெய்யறது எல்லாமே வந்து விண்ட்வேர்டு அப்படின்வாங்க. இங்க வந்து அதிக கனமழை நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி அந்த காத்து வந்து ஷேடோ ரெயின்ஃபால் அப்படின்வாங்க. அங்க வந்து நமக்கு வந்து கம்மியான மழை தான் பெய்ஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அடுத்து வந்து நீர், அந்த மழை பெய்ந்த மழையை வந்து நம்ம வந்து உள்ள நம்ம ஈரப்பதமாக, மண் ஈரப்பதம், அதாவது ஊடுருவதல் பொறுத்து வந்து மண் ஈரப்பதமாக மாறி உள்ள இருக்கும். அதாவது அந்த மண்ணால இதுக்கு மேல தண்ணி வைத்துக் கொள்ள முடியாத சமயத்துல அந்த என்ன ஆகும்னா வந்து அந்த நீர் வந்து மேலோட்டமாக ஓடி போய் நம்ம இந்த கடல்ல திரும்ப கலந்துட்டோம். இந்த இது வந்து ஒரு சமமாக ஒரு பேலன்ஸாக இது நடந்தாதான் வந்து நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. என்னன்னா வந்து இது வந்து கம்மியாக நடந்தால், முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மியாக நடந்தால் வந்து வறட்சியாகவும் சொல்லலாம், அதிகமாக நடந்தால் வந்து இது வந்து வெள்ளம் அது மாதிரி போன்ற இது வந்து நிறைய வந்து உருவாக்கும். மேலும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.